எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் பத்தியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ எதுக்காக இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்குங்க. அவங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எது வேணா எடுத்துக்கலாம். ஒரு சிலர் தான், ரொம்ப ஒரு 100 பேர் தான் மொத்தமா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க. அதனுடைய கொஸ்டின் பேப்பர் இப்போ கிடைச்சிருக்கு வித் சால்வ்டு பேப்பர். சரிங்களா? அதை கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதையும் நம்ம போட்டிருப்போம், வீடியோவா போட்டிருப்போம். இதனுடைய பார்ட் 2 வீடியோவாவே இது போட்டிருப்போம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வரும். ஸோ இப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறவங்க என்ன கேட்கறாங்க, நம்ம காலையில வீடியோ போட்டோம், பொது தமிழுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய சோர்சஸ் அப்படின்றத சொல்லியிருந்தோம். தொல்காப்பியம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அப்புறம் அகரமுதலி நிறைய சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த புக்ல இருந்து இந்த டைம் கேட்டாங்க, அடுத்து வேற புக்ல இருந்து கூட கேட்கலாம். நிறைய புக் இருக்கு இல்லைங்களா? ஸோ எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. என்னன்னா, நமக்கு பேசிக்கான கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா சிலது மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு 20 பேஜுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம், 2 டைம், 3 டைம் அப்படின்னு வாசிச்சோம் அப்படின்னா எலிமினேஷன் தான் எங்க ப்ராசஸே இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 3-4 டைம் அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா எலிமினேஷன் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு பயமா இருக்கு ஜென்ரல் தமிழை விட்டு தாவிடலாமா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் தாவறதுக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இங்கிலீஷ் மீடியம் நீங்க ஏதாவது மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ பாசிபிள். நான் ஈஸியா நம்மளால வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஈஸியா கன்வெர்ட் ஆக முடியல. நான் டிகிரியில தான் இங்கிலீஷ் படிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சிரமம். நீங்க தமிழ்ல எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. இப்ப நம்ம ஒரு கூகுள் டிரைவ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற ஒரு 4 புக்கு இந்த கொஸ்டின் கேட்ட புக்கு எடுத்து போட்டிருக்கோங்க. ஸோ அதுக்காக ஒரு தனியா வீடியோ பண்றேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த டிரைவ்ல இருக்கக்கூடியது கிடைச்சிருச்சுன்னா அதையும் அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த தேர்வு ஈஸியா கஷ்டமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப பொதுவா இந்த சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாருமே குமிழிட்டு தான் இருக்கிறாங்க இந்த தேர்வு வந்து ரொம்ப கஷ்டமா கேட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதே யூடியூபர்ஸ் தான். 2 மாசத்துல இந்த குரூப் 4 எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம், 180+ ஒரு மாசத்துல எடுத்துடலாம் இப்படின்ட்டு இவங்க ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில விதைச்சிட்டாங்க. இது எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியும் பார்த்துட்டு தான் இருக்கு, அரசாங்கமும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த லெவலுக்கு ஒரு குரூப் 4 கூட பாஸ் பண்ணாத ஒரு பையன் வந்து யூடியூப்ல சொல்றான், நான் வந்து ஒரே மாசத்துல உங்களை வந்து பாலிட்டியை வந்து ஃபுல் மார்க் வாங்க வச்சிருவேன், ஹிஸ்டரியில ஃபுல் மார்க் வாங்க வச்சிருவேன், ஜென்ரல் தமிழ்ல 95+ வாங்க வச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்மளே நமக்காக வச்சுக்கிட்ட ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். என்னன்னா, இந்த தேர்வு அப்படின்றது பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 10ஆம் வகுப்புக்கான ஒரு ப்ளூ பிரிண்டோட இருக்கக்கூடிய தேர்வு கிடையாதுங்க. 12th எக்ஸாம்ல 1200க்கு 1100 வாங்கணும், 150 வாங்கணும். இப்ப 600 தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ 580, 590 வாங்குறது அப்படின்றதுலாம் ஸ்கூல்ல, காலேஜ்ல கூட ஒரு சில இடத்துல சாத்தியம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் கிடையாது, ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் தான். இங்க எவ்வளவு பேரை நான் வெளியே அனுப்புறேன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த தேர்வு உண்மையிலே கஷ்டமான தேர்வு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான தேர்வு. பல கேள்விகள் எடுத்து நிறைய கொஸ்டின் பேப்பர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த எங்களுக்கு இந்த தேர்வு கஷ்டமான தேர்வு அப்படின்னு தெரியுது. ஆனா இது முதல் டைம் நடந்த தேர்வு, முதல் டைம் இந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுனால கஷ்டமா இருக்கு. இது போக போக இந்த கஷ்டம் நமக்கு பழகிடும், இதற்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிடுவோம். நீட் எக்ஸாம் வந்தப்ப தமிழ்நாடு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இந்தியா முழுசும் நிறைய ஆதரவு இருந்தது இல்லைங்களா? இப்ப தமிழ்நாடு என்ன ஆயிடுது அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாம் ட்ராக் பண்ணி மெடிக்கலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிருச்சு இதுதான் இனிமேல் அப்படின்ட்டு. இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிச்சா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நிறைய ஆயிடுச்சு, அதுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு, இதுக்காக படிச்சுட்டு வரவங்க நிறைய ஆயிட்டாங்க. ஸோ இந்த தேர்வும் அதே மாதிரிதான். சிலபஸ் இப்ப புதுசா நமக்கு வந்திருக்கு. இந்த சிலபஸை எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கான ஒரு தேர்வா இந்த தேர்வு நடந்திருக்கு. இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, எங்க ஸ்டூடெண்ட் 87 மார்க் ஜென்ரல் தமிழ்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ பாசிபிள் தான். 87 இன்ஃபேக்ட் லக் இருக்கும், அவங்களுக்கு ஹார்ட் லக் அப்படின்றது இருக்கும். ஒரு 4-5 கேள்வியில் அந்த லக் அப்படின்றது கை கொடுத்துரும். எல்லாராலையும் கண்டிப்பா போட முடியாது. 80+ போறதே ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு தான் இந்த தேர்வு. அன்னைக்கு நாள் அவங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நிறைய போட்டலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட், அவர் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா போஸ்ட்ல இருக்காரு. சரி சும்மா அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு ஃபுல்லா படிச்சுட்டு அவருடைய பழைய மெட்டீரியல் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போய் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, சார் 75 மார்க் வந்து ஜென்ரல் தமிழ்ல கரெக்டா இருக்கு, அந்த பதட்டம்லாம் எதுவுமே இல்லை, ஏற்கனவே ஒரு வேலை இருக்கு, நல்ல வேலை. இது குரூப் 2 2A எழுதுறதுக்கான
ஒரு பயிற்சியா அதை எடுத்துட்டு நிறைய பேர் அவங்களுக்குலாம் என்னன்னா நமக்கு அந்த தமிழ் பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். 75 நிமிஷம் 80 நிமிஷம் தமிழுக்கு மட்டும் ஆனதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய பொது அறிவும் சரி, பொது அறிவு 40 கேள்வி ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்குங்க. நான் அதுக்கான சோர்ஸ் அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் போறேன், நாளைக்கு வீடியோவில் நான் போறேன். நான் ஸ்கூல் புக்ல இருந்து 40 கேள்வி வந்திருக்கு. நான் 25 தான் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்து இப்ப எல்லாமே உட்காந்து எடுத்து பார்த்தப்ப 40 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல 10வது 11வது 12வதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்குங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை நம்ம இன்னும் பேஷ் பண்ணிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுல அடுத்து என்ன ஆகும், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு ஆக்கப்பூர்வமா அடுத்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கான முயற்சியை நீங்க எடுத்து பாருங்க. சரிங்களா? ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ் நான் எடுக்கலாமா வேணாமா? நிறைய பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நான் எடுக்கிறதா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய எந்த பொட்டன்ஷியல் இருக்காங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது. அதனால என்ன பண்ணிருக்கோம், இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம்ல ஜென்ரல் இங்கிலீஷோடைய பேப்பர் நம்ம எடுத்திருக்கோங்க. இந்த பேப்பர் நான் காமிக்கிறேன். சில கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பார்ட்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்க இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் இப்ப நடந்த குரூப் 4 எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 உடைய ஜென்ரல் இங்கிலீஷோடைய கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ பாருங்க, பொதுவா நமக்கு சிலபஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் யூனிட் 1ல வந்து கிராமர் இருக்கும், யூனிட் 2ல வந்து வெக்காபுலரி 15 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க, கிராமர்ல இருந்து 25 கொஸ்டின், அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ல இருந்து 10 கொஸ்டின், டெக்னிக்கல் டேர்ம்ல இருந்து 10 கேள்விகள், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல இருந்து 20 கேள்விகள், டிரான்ஸ்லேஷன்ல இருந்து 5 கேள்வி, அப்புறம் லிட்டரரி ஒர்க் ப்ரோஸ் போயம்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுதான் இவங்க கொடுத்துருக்க ப்ளூ பிரிண்ட். ஆனா இதன்படி தான் கேட்டாங்களா அப்படின்னா இதன்படி கேட்கல. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய மாற்றங்கள் அப்படின்னு பண்ணிருக்காங்க. யூனிட் 1ல இருந்து 25 கொஸ்டின் வந்திருக்கு, கிராமர் பார்ட்ல இருந்து 25 கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி யூனிட் 2ல இருந்து 15 கொஸ்டின் தான் கேட்கணும். யூனிட் 2ல இருந்து 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெக்காபுலரியில இருந்து 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி யூனிட் 3ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கணும், இவங்க 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 4ல இருந்து 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 10 கொஸ்டின் கேட்கணும். யூனிட் 5ல இருந்து 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 20 கேட்கணும். ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் யூனிட் 7ல போயம்ல இருந்து 4 கேள்வியும், ப்ரோஸ்ல இருந்து 5 கேள்வியும் கேட்டிருக்காங்க. 9 கேள்வி தான் கேட்டிருக்காங்க 15 கேள்வி கேட்கறதுக்கு. ஸோ இதுல உள்ளரே நிறைய மாற்றங்கள் அப்படின்றத பண்ணிருக்காங்க. ஸோ கிராமர் பார்ட்ல எக்ஸாக்டா அவங்க சொன்ன கேள்வி கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல கேட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாமே முன்ன பின்ன கேட்டிருக்காங்க. வெக்காபுலரி கஷ்டமா இருக்கும். இப்ப மெட்ரிகுலேஷன்ல நீங்க படிச்சிருந்தீங்க, சிபிஎஸ்சியில படிச்சிருந்தீங்கன்னா வெக்காபுலரி ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம காலேஜ்ல தான் நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். நிறைய வேர்ட்ஸை நம்ம படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 2.5 மாசம் 2.25 மாசம் ஸ்டிப்புலேட்டட் டைம் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ நான் வந்து பண்ணலாம் நான் சொல்றேன், நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, வீடியோ லென்த்தான வீடியோ, சரிங்களா, 2 பார்ட்டா இருக்கிறதுனால ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? He said to Mr. Y, Mr. Z will leave for his native place tomorrow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா நமக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் மாத்துறப்ப will leave அப்படின்றது would leave அப்படின்றது மாறிடும், டுமாரோ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா the next day அப்படின்றது மாறிடும். ஸோ அது எதுல இருக்கு அப்படின்றத பார்த்து ஈஸியா நம்மளால எலிமினேட் செஞ்சிட முடியும். சரிங்களா? The positive form of Ramesh is the strongest man in the world. The strongest man அப்படின்ட்டு சூப்பர்லேட்டிவ்ல இவங்க கொடுத்ததுனால ஸோ என்ன வந்திருக்கும் அப்படின்னா no other man in the village is so strong as ரமேஷ் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத பாருங்க. நான் சும்மா ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து சொல்றேன். நான் the air hostess instructed the passengers to fasten the seat belts during the shutdown, workout, வார்ம் அப்பா, டேக் ஆஃபா. எல்லாருக்குமே தெரியும், 6வது படிக்கிற பையன் கூட சொல்லிடுவான் டேக் ஆஃப் அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் ஜெரன்ஸ்? ஜெரன்ஸ்னா அதுவும் 6வது படிக்கிற பசங்களுக்கே தெரியும். பிளேயிங், அப்புறம் வந்து டேக்கிங். ஸோ ஐஎன்ஜி வந்துச்சுன்னா ஜெரன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப ஏவும் டி இருக்கு, ஏவும் டி இருக்கு. ஸோ நம்ம பாத்துக்கோங்க. அதாவது சும்மா இன்ஃபேக்ட் இது எப்படி இருக்கு அப்படின்னா லாஸ்ட் முன்னாடி கேட்ட ஜென்ரல் இங்கிலீஷை விட இது ஸ்டாண்டர்டா இருக்கு. ஆனா இப்ப கேட்கிற ஜென்ரல் தமிழை விட இது கொஞ்சம் ஈஸியரா இருக்கு அப்படின்றது என்னோட கருத்துங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க இதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. இது இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்ற சண்டை அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இருக்கிறத நம்ம சொல்ல போறாங்க. சரிங்களா? நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு வேலை தான் முக்கியம். தமிழ் வாழ வைக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. சரிங்களா? தமிழுக்காக கொடி தூக்குறது நம்மளோட வேலை கிடையாது. நமக்கு முக்கியமான வேலை, நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்றதுதான். ஓகே,
ஸோ ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் இன்ஃபைனைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபைனைட்னா இவங்க வந்து நவ் அப்படின்னு கொடுத்ததுனால ஹி சப்போஸ் டு பி ஸ்டடியிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன் நவுன் கொடுத்ததுனால ஐஎன்ஜி அப்படின்றத நம்ம போட்டுவிட்டோம். ஸோ பாருங்க, நான் ஒரு 5 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். பின்னாடி வர வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ முக்கியமா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா குரூப் 2A நம்ம மெயின்ஸ் எழுத போறோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு ஏற்கனவே கேட்டதுல 50 கொஸ்டின்ஸ் ஒரு நார்மலா படிக்கிறவங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சது ஜென்ரல் இங்கிலீஷ்ல. ஆனா ஜென்ரல் தமிழ் படிச்சவங்களால 40 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அந்த 10 மார்க்ல கட் ஆஃப் ஃபுல்லா முடிஞ்சிருது. 149 இப்ப கட் ஆஃபா இருக்கு அப்படின்னா 139 அப்படின்றது ஜென்ரல் தமிழுடைய மார்க்கா இருக்கும். வேலை கிடைக்கவே கிடைக்காது. இப்ப 2ல 90% பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து வேலைக்கு போவாங்க. 2Aல 80% பேர் வந்து இங்கிலீஷ் மீடியமா இருப்பாங்க. 20% அந்த பிஎஸ்டிஎம் இருக்கிறதுனால போவாங்க. ஸோ லெவல் பிளேயிங், நான் என்னுடைய நோக்கம் ஒரு வேலை வாங்குறது அப்படின்னா, ஸோ உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அப்புறமா படிக்க ஆரம்பிங்க. இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் என்ன பொறுத்த வரைக்கும் போதுமானதா இருக்கும். ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளும் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. நம்ம எதிர்பார்க்கறத விட நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் இப்பதான் போடுவாங்க, நோட்டிபிகேஷன் இப்பதான் வரும், நோட்டிபிகேஷன் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி சொல்லி பேசி கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்ப நம்மளை பார்த்து அவங்க கிண்டல் பண்றாங்க. நம்ம இன்னும் வேகமா நம்மளுடைய வேலையை செய்யணுங்க. நன்றிங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னைக்கு நம்ம நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நடந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதுக்குள்ளே போகும்போது யூனிட் 1லேருந்து நம்ம எவ்வளோ கேட்டிருக்கான், யூனிட் 2லேருந்து எவ்வளோ கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாமா? ஸோ பொதுவாக யூனிட் 1ல் நமக்கு எவ்வளோ அப்படின்னா, நமக்கு யூனிட் 1லேருந்து 25 கொஸ்டின் கேட்கணும். இவன் தோராயமாக 25 கொஸ்டின் கேட்டுட்டான். ஓகேங்களா? யூனிட் 2ல இருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கணும்னா, நமக்கு 15 கொஸ்டின் கேட்கணும். இவன் கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாகவும் இன்டெரக்டாகவும் 27 கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து யூனிட் 3 என்னது, அதில் இந்த லெட்டர் ரைட்டிங்கு, டைப்ஸ் ஆஃப் லெட்டரு, மேக்கிங் கொரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டாபிக் இருக்கு. அதுல இருந்து அவன் 10 கொஸ்டின் கேட்கணும். ஆனா அதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 4ல இருந்து இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கணும். இந்த யூனிட் 4ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல இவன் இது நமக்கு என்னன்னா, நமக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கணும். அவன் அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கானா, அதுல இருந்து ஒரு 9 கொஸ்டின் கேட்டுட்டான். ஓகேங்களா? அடுத்து யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின் கேட்கணும். அவன் அதுல இருந்து 17 கொஸ்டின் கேட்டுட்டான். அடுத்து யூனிட் 6ல இருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கணும்னா 5 கொஸ்டின் கேட்கணும். அவன் 5 கொஸ்டின் கேட்டுட்டான். அடுத்து யூனிட் 7ல நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கணும்னா, நமக்கு 15 கொஸ்டின் கேட்கணும். ஆனா எனக்கு அவன் டோட்டலா இதெல்லாம் 9 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். அதுல ப்ரோஸ்ல மட்டும் எவ்வளோனா, ப்ரோஸ்ல மட்டும் 5ம், போயம்ல வந்து 4 கொஸ்டினும். இதெல்லாம் பார்த்துட்டு கொஸ்டின் ஈஸி அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுல இருந்து வந்திருக்கே ஸ்பிட்டப் பண்ணா மட்டும் போதாது. ஒகாபுலரி பார்ட்ல 27ல மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இல்ல. ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட் பூரா அவுட் சோர்ஸ், எல்லாமே நமக்கு அவுட் சோர்ஸ்ல தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒகாபுலரிக்கு வந்து நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அங்க இருந்து அடுத்ததுக்கு போலாம். இப்போ நம்ம அப்படியே கொஸ்டினுக்குள்ள போனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. டைரக்ட் இன்டைரக்ட்லேருந்து கேட்டா என்ன அப்படின்னா, நமக்கு ரிப்போர்ட்டிங் கிளாஸ், ரிப்போர்ட்டர் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை பொறுத்து இங்கே செட் 2ங்கிற இடத்துல செட் 2 கரெக்டாக தான் இருக்கு. அந்த செட் 2 வந்து நமக்கு என்னவா மாறும்னா, நமக்கு டோல்டா மாறிடும், பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்போது சில கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். டுமாரோன்னு இருந்தா அது நமக்கு இங்கே போகும்போது நமக்கு நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும். அடுத்து இந்த வில்லு லீவ் வந்து உட்டா மாறும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டி ஆன்சர் இருக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கு த பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் மேன் இன் தி வில்லேஜ். அதாவது இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். எனக்கு இப்ப இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில உள்ள சென்டென்ஸை எனக்கு அவன் பாசிட்டிவா மாற்ற சொல்றான். ஸோ பேசிக்காவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்ஷனை வந்து இது பண்ணிட்டு வரலாமா? ஸோ இப்போ பாசிட்டிவ் எது அப்படின்னா, ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங் மேன் இன் தி வில்லேஜ், இது பாசிட்டிவ் தான். ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் வந்து நமக்கு கம்பேரிட்டிவ், ஸ்ட்ராங்கர் வராது. ஸ்ட்ராங்கர் கம்பேரிட்டிவ் வரக்கூடாது. இங்கே தி ஸ்ட்ராங்கர் இருக்கு, நம்ம கம்பேரிட்டிவ் வரக்கூடாது. இப்போ நமக்கு ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங் மேன் இன் த வில்லேஜும் நோ அதர் மேன் இன் த வில்லேஜ் இஸ் சோ ஸ்ட்ராங் ஆஸ் ரமேஷ்னு இருக்கு. இப்போ நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா, கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வில்லேஜ்லயே ரமேஷ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்.
அப்படி இருக்கும்போது ஏ ஆப்ஷன் வந்து என்ன கன்வே பண்ண வருதுன்னா, ரமேஷும் ஒரு ஸ்ட்ராங்கான மேன் தான். ஆனா டி தான் வந்து வேற யாருமே ரமேஷ் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு கன்வே பண்ணுது. ஸோ செகண்ட் கொஸ்டின் நமக்கு டி ஆன்சர் கேஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து இது நமக்கு எதுல வரும் அப்படின்னா, தேர்ட் கொஸ்டின் வந்து நமக்கு நமக்கு இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ல வரும். இல்ல பிரேசல் வேர்ப்ல கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ பிரேசல் இருந்து வேர்ப்ல வரலாம். நம்ம சால்வ் பண்ணலாமா? The air hostess instructed the passengers to fasten up the seat belts during the take off. இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Which are the following sentences கரண்ட் இதுல என்னவா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு என்னன்னா, நமக்கு V1 ING இருக்குல்ல guys, இந்த V1 ING வந்து நமக்கு என்னவா இருக்கணும்னா, நமக்கு நவுனா இருக்கணும். அப்ப அத வச்சு பார்க்கும்போது they began what playing, அப்ப இந்த இடத்துல நமக்கு ஜெரண்டா தான் இருக்கு. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 play அடிச்சு விட்டு இந்த D மட்டும் தூக்கிட்டா போதும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன் பார்க்கணும்னா, சப்போஸ் இந்த இடத்துல V1 ING வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிளா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம எல்லாமே கிளாரிஃபை மட்டும் தான் பண்ணணும். we prefer taking tea. ப்ரிஃபருக்கு பக்கத்துல எப்பயும் நமக்கு நவுன் தான் வரணும். which means நமக்கு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வரக்கூடாது. சோ அப்ப நமக்கு இதுல ஏ அண்ட் டி கரெக்டா தான் இருக்கு. சோ நமக்கு ஏ அண்ட் டி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து நமக்கு இன்ஃபினிட்டி கேட்டிருக்கான். இன்ஃபினிட்டி கேட்கும்போது ஈஸி. இன்ஃபினிட்டில அது எல்லாத்தையும் நீங்க அடிச்சு விடலாம். ஆனா இங்க டு பி ஸ்டடிங் இருக்கு, இங்க டூ ஸ்டடி இருக்கு. இஸ் சப்போஸ் டு பி ஸ்டடிங்னு வரணும். இது நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்லயே இருக்கு. என்னன்னா இதுல வந்து இந்த நவ் கொடுத்துருக்கான். நவுங்கும் போது என்னன்னா இந்த இடத்துல அது ப்ரோக்ரஸிவ் ஆகுதுன்னு அர்த்தம். இஸ் சப்போஸ் டு பி ஸ்டடிங், அவன் இந்த இடத்துல படிச்சிட்டு இருக்கணும். டு பி ஸ்டடிங் அந்த இடத்துல ப்ரோக்ரஸிவா நம்ம பயன்படுத்தணும். சோ அப்ப நமக்கு இது என்ன வரும்? டு பி ஸ்டடிங் வரும். சோ ஃபிஃப்த் கொஸ்டின் நமக்கு பி ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், போத் தி ஆபீசர்ஸ் அண்ட் ஒர்க்கர் டேஷ் அஃபெக்டட் ஏரியா அப்படின்னு வராங்க. இந்த இடத்துல எனக்கு ரெகுலர் வேர்ப் கொடுக்க சொல்றான். சோ ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப் பார்த்தா தெரியும். இந்த விசிட் வந்து நமக்கு விசிட்டடா மாறும். இருக்கிறதுல இது ஒண்ணு மட்டும் தான் ரெகுலர் வேர்ப். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு இர்ரெகுலர் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்கோ, ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன், கோ வின்ட் கானே, சி சா சான். அதனுடைய ஸ்பெல்லிங்கே ஃபுல்லா என்டையரா மாறனால அதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ல போயிடும். சிக்ஸ்த் கொஸ்டின் நமக்கு பி தான் ஆன்சர். அடுத்து செவன்த் கொஸ்டின் என்னது? டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோவிங் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் இன்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸா மாத்துறோம். நல்லா பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மேஷன் சென்டென்ஸ் நம்ம குழம்பு வேணாம், ஆப்ஷனை எலிமினேட் மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? சோ வாட் எ ஸ்பெக்டாகுலர் கோல் இட் இஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ என்னன்னா இப்ப வாஸ் இட் எ ஸ்பெக்டாகுலர் கோல்ங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ். எனக்கு தேவை அசர்ட்டிவ் தான் தேவை. அப்ப நமக்கு ஏ ஆப்ஷன் வராது. ஏ ஆப்ஷன் வரலன்னு நம்ம பார்த்தா கூட அடுத்து வந்து த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர். ஓகே, இது வந்து ஸ்டேட்மெண்டா இருக்கு, நம்ம இதை வச்சுக்கலாம். அடுத்து இட் வாஸ் எ ஸ்பெக்டாகுலர் கோலுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதையும் வச்சுக்கலாம், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஒய் த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர் இதுவுமே நமக்கு என்னது? நமக்கு இன்ட்ராகேட்டிவ். அப்ப நமக்கு பி அண்ட் சில வந்து நம்ம நிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர், இட் வாஸ் ஸ்பெக்டாகுலர் கோல் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு இந்த இடத்துல பியும் சி கொடுத்து நம்ம பியும் சி போட்டிருப்போம். ஆனா அப்படி போடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாட் எ ஸ்பெக்டாகுலர் கோல் இட் இஸ், இந்த இடத்துல நம்ம இட் இஸ்னு எடுத்துக்கணும். அப்ப அவங்க இட்டே தான் ஸ்பெக்டாகுலர்ங்கறாங்க தவிர கோல ஸ்பெக்டாகுலர்னு சொல்ல கிடையாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வராது? நமக்கு பி வராது, நமக்கு சி தான் ஆன்சரா வரும். அடுத்து 8th கொஸ்டின், தி நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு. இந்த இடத்துல ஈஸி, இந்த இடத்துல நீங்க நாட் மட்டும் போட்டா போதும், வேற ஒண்ணுமே இல்ல. சோ 8th கொஸ்டின் நமக்கு டி ஆன்சர். ஓகேங்களா? சோ இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஓவரே அது இன்னும் ஓவர் ஆகலங்கிறது சேம் மீனிங் தான், ஃபினிஷ் ஆகலங்கிறது சேம் மீனிங் தான், கம்ப்ளீட் ஆகலங்கிறது சேம் மீனிங் தான். இருந்தாலும் அவன் கரெக்டா நம்ம கொடுத்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 9வது கேள்வி என்னன்னா, cannot you find me some place convenient for லேயிங் மை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் நம்ம கொஸ்டின் மார்க் இல்லாம இருந்தா கூட இது வந்து நமக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கு. இப்போ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்தா பார்க்கலாமா? சோ நீங்க ஆப்ஷன்ல வந்து என்னென்ன பண்ணு பார்க்கணும். இந்த ப்ரொவைட் மீன் வரும்போது இந்த ப்ரொவைடுங்கிறது ஒரு வேர்ப். கண்டிப்பா வேர்ப் சென்டென்ஸ்க்கு முன்னாடி வந்தா அது வந்து நமக்கு இம்பெரேட்டிவ். சோ ஏ வராது. அடுத்து விச் இஸ் கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ்ங்கிற இடத்துல இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் தான், ஆனா பின்னாடி கொஸ்டின் மார்க் இல்லாம வருது. சோ நமக்கு அதுவுமே வராது. ஓகேங்களா? அடுத்து நான் சி வரும்போது திஸ் இஸ் த கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ் அப்படிங்கறத ஸ்டேட்மெண்டா இருக்கு. டி பாருங்களேன், சர்ச் எ கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ்ங்கிறது என்னன்னா அதுவுமே ஒரு இம்பெரேட்டிவ் தான். சோ நமக்கு டியுமே வராது. 9th கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 10th கொஸ்டின், யூ லீவ் டுடே. எனக்கு இதனுடைய டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். எனக்கு இது மட்டும் ஒரு சின்ன டவுட்டாவே இருக்கும். ஏன்னா இது இம்பெரேட்டிவா இல்ல இது இன்ட்ராகேட்டிவ் கிடையாது, இது வந்து எக்ஸ்கிளமேட்டரியும் கிடையாது, ஆனா இது டிக்ளரேட்டிவும் கிடையாது. யூ லீவ் டுடேங்கிறது நமக்கு இம்பெரேட்டிவா தான் வரணும். சோ இதுக்கு வந்து ஒரு 60% இதுக்கு வந்து ஒரு 40% கொடுத்துக்கோங்க. ஆனா இம்பெரேட்டிவ் தான் வரும் இதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதுல யூ வந்திருக்கு. பொதுவா இம்பெரேட்டிவ்னால யூ வந்து மறைஞ்சு வரும்னு அர்த்தம். சோ மேபி இது இம்பெரேட்டிவ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் நம்ம கீ வந்ததுக்கு கூட பாத்துக்கலாம். அடுத்து 11வது கேள்வி, அவர் ஆர்மி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை த எனிமி. ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆப்ஷனை மட்டும் பாருங்க. இந்த ஹேஸ் பீன் டிஃபீட்டட்ங்கிறது என்னது? நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னுடைய அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னுடைய இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னுடைய பாசிவ் வாய்ஸ். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்தா போதும். இதுல எதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே நீங்க ஈஸியா அடிச்சு விட்டுறலாம். சோ நமக்கு 11வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர். ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் டென்ஸ். இதை வந்து நம்ம டென்ஸை பயன்படுத்தணும். ஐ காட் அப் early and dash is அவர். காட்டுங்கிறது பாஸ்ட், அப்ப அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு பாஸ்டா தான் வரும். அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏவும் வராது, பியும் வராது. இப்ப ஹேடா வாஸ் ஹேவிங்கா,
இந்த இடத்துல அவன் ப்ரொக்ரெசிவ் பத்தி பேச கிடையாது. நான் சீக்கிரமா எந்திரிச்சேன், நான் வந்து ஷவர்ல குளிச்சேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு குளியல் போட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஒரு ஹேட மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சோ நமக்கு 12th கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 13th கொஸ்டின், இது வந்து நம்ம புக்ல இருக்கு. இது இந்த ஹூவர் வந்து நமக்கு வேக்கம் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல இருக்கு. சோ ஸ்பேனர் வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. சோ இத வச்சு பார்க்கும்போது நம்ம இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 2 வர்றது நமக்கு வராதுங்கிறது நம்ம புக்க பார்த்திருந்தா மட்டுமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப 2 இருக்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கக்கூடாது. அத வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏயும் சியும் வராது. சோ 1 கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஸ்பேனர்னா 10ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அதனால நமக்கு இதுக்கு பி தான் கேஸ் ஆன்சரா வரும். ஓகேவா? அடுத்து 14th கொஸ்டின் அப்ரிவேஷன் கேட்டிருக்கான். இந்த அப்ரிவேஷன் எங்க இருக்குன்னே சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். மேபி இது டெக்னாலஜி ரிலேட்டடா கேட்டிருக்கான். இது மட்டும் இது நமக்கு அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்ல கண்டென்ட் தான். அவுட் ஆஃப் ஸ்கூல் கண்டென்ட் தான். எங்க படிக்கணுங்கிற முதற்கொண்டு கூட இல்ல. அப்ப இது வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ல மார்க் வாங்குறது கஷ்டம் தான். இருந்தாலும் இதனுடைய ஆன்சர் என்ன? பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்து 15வது கேள்வி. இப்ப டெரிவேட்டிவ்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு. அதுல வந்து பிரைமரின்னு இருக்கு. நம்ம எல்லாமே பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். நம்ம பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. இதையும் பார்க்கணும். இது என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு வார்த்தை வந்து அது எந்த வார்த்தையில இருந்து வருது, என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து வருது அப்படிங்கறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ஃபுல்ங்கிறது அது கேர் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ல இருந்து தான் அது அட்ஜெக்டிவா மாறுது. அதனால தான் அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப் அப்படிங்கணும். டீச்ங்கிறது டீச்சர் அப்படிங்கிற ஒரு நவுன்ல இருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு வேர்ப். சோ டீச். ரைட்டர்ங்கிறது ரைட்டர்ல நமக்கு எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? ஒரு வேர்ப் ரைட் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். கைண்ட்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ்ல இருந்து ஃபார்ம் ஆன நவுன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு 4123 வரும். சோ 15th கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர். இந்த கொஸ்டினை நீங்க கிராமர்லயும் எடுத்துக்கலாம். கிராமர் இல்லாம நீங்க வொக்காபுலரியும் எடுத்துக்கலாம். சோ அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா நமக்கு வந்து வொக்காபுலரில 26 கொஸ்டின் ஆகும். கிராமர்ல 26 ஆயிரும். சோ நமக்கு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 16 பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு இதெல்லாம் பிரேசல் வெர்ப். ரன் அவுட்னா என்னன்னா, வீட்ல வந்து ஒரு பொருள் வச்சிருப்போம். அந்த பொருள் காலியாச்சுன்னா அதுக்கு பேரு தான் ரன் அவுட். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஃபினிஷ் பிஃபோர் கிவன் டைம். இப்ப இந்த 10 கிலோ சுகர் வந்து ஒரு மாசத்துக்கு வர்ற மாதிரி இருந்தா 9 கிலோ 10 கிலோ வந்து 20 நாள்லயே போயிருச்சுன்னா அதுக்கு பேரு தான் ரன் அவுட். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 17th கொஸ்டின். இப்ப இந்த ஃபால் அவுட்னா என்னன்னா டு குவாரல். அடுத்து ஃபால் ஃபார்னா நமக்கு என்னன்னா ஈல்ட் டு இட்ஸ் சார்ம். அடுத்து ஃபால் ஃபிளாட்னா நமக்கு டு கொலாப்ஸ். ஃபால் ஃபவுல் ஆப்னா டு கம் இன்டு கொலிஷன். நல்லா பாருங்க, தமிழ் படிக்கிறவங்க பாருங்க. இப்ப நீங்க இத பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். எங்களுக்குமே இத வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கூகுள்ல போட்டா வந்துரும். ஆனா இந்த ஃபால்ங்கிற பிரேசல் வெர்ப்க்கு பின்னாடி இந்த ஒரு ஃபால்ங்கிற பிரேசல் வெர்ப்க்கு பின்னாடி ஒரு 15ல இருந்து 20 பிரேசல் வெர்ப் இருக்கு. அந்த 15ல இருந்து 20 பிரேசல் வெர்ப் பார்த்தாலும் ஒவ்வொரு பிரேசல் வெர்ப்க்கு பின்னாடியும் 2, 3 மீனிங் இருக்கும். அப்ப பிரேசல் வெர்ப் எல்லாம் நமக்கு ஈஸி கிடையாது. எப்பயுமே பிரேசல் வெர்ப் கஷ்டம் தான். எப்பயுமே கஷ்டம் தான். இது ஃபால்னு கொடுத்திருப்பான். அடுத்த இதுல ஸ்டாண்ட வச்சு கொடுத்திருப்பான். அது மாதிரின்னு சொல்லிட்டு எத்தனை வேர்ப் இருக்கோ அத்தனை வேர்புக்குமே பிரேசல் வெர்ப் இருக்கு. சோ இங்கிலீஷ் ஈஸி கிடையாது. அதை மட்டும் மண்டியில வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 18th கொஸ்டின். இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு காலகேசன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு காலகேசனும் போடலாம். இல்ல இடியம்ஸ் அண்ட் பிரேசஸும் போடலாம். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா என்னன்னா ஹெவிலி. சோ காலகேசன் ஏன் இங்க வருது அப்படின்னா இட் ரெயின்ஸ் ஹெவிலின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஸ்ட்ராங்லின்னு சொல்ல மாட்டாங்க. சோ காலகேசன்னா என்னன்னா இப்ப வந்து சாப்பாடு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. சூப்பரா இருக்குன்னா அதுதான் வந்து கலோக்கியலா இருக்கும். சோ அப்ப கலோக்கியலா பேசுற வார்த்தைகள் காலகேசன். ஓகே. சோ காலகேசன் என்ன வேர்ட்ஸ் வந்து ஒன்னா சேரும். ஓகேங்களா? சோ 18th கொஸ்டின் நமக்கு பி ஆன்சர். அடுத்து 19th கொஸ்டின். இது வந்து நமக்கு ஆன்டோனிம்ஸ் கைஸ். சோ இத நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு DEABC வரும். சோ 19th கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர் ஆன்டோனிம். சோ ஆன்டோனிம்ல நமக்கு வந்து சில இதுல நமக்கு வந்து காண்ட்னா வந்து நமக்கு என்னன்னா காண்ட் நமக்கு வந்து இத வந்து நம்ம வந்து ஷேக்ஸ்பியர்ல இந்த சாரி இது நமக்கு இத வந்து இதுல பார்ப்போம் கைஸ். நம்ம இத வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்ல பார்ப்போம். ஆனா காண்ட்னா அங்க வேற மீனிங்ல பார்த்திருப்போம். சோ ஆன்டோனிம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்டிருக்கான். அஃப்ளியேட்னா ஈஸி. இந்த அஃப்ளியேட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இருந்தாலும் அஃப்ளியேட் வச்சு கண்டுபிடிச்சா கூட நமக்கு 2 வருது. சோ நம்ம அத வச்சு நம்ம எலிமினேட் 3 வருது. சோ நமக்கு ஈஸியா குடுக்குறது எல்லாமே அவன் கஷ்டமா தான் குடுத்திருக்கான். சோ ஆன்டோனிம்ஸும் கஷ்டமா தான் இருக்கு. சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த எக்ஸாம்ல கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து 20th கொஸ்டின். இது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஈஸி கிடையாது. இதுல ஒண்ணு மட்டும் தான் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்னா வந்து பெர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுட்ங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது அப்ஜெக்டிவ்ஸ் ஜெனரல் இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த புக்ல இல்லாதது பேலன்ஸ் இருக்கிறது 3. ஓகேங்களா? சோ அத வச்சு பார்க்கும்போது நமக்கு குளுட்டன்ங்கிறது கரெக்ட்டா இருக்கு போல. இத நம்ம சர்ச் பண்ணி தான் பார்க்கும்போது குளுட்டன்ங்கிறது கரெக்ட்டா இருக்கு. சோ குளுட்டனும் கரெக்ட்டா இருக்கு. ஃபோர்த்தும் கரெக்ட்டா இருக்கு. சோ அவன் என்ன இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அத வச்சு பார்க்கும்போது நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து 20th கொஸ்டின் அடுத்து 20th கொஸ்டினுக்கு அடுத்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ச நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம். ஸ்கூல் புக்ல இல்ல, இதுல இல்ல. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. இது வந்து பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். சத்தியமா ஈஸி கிடையாது. நீங்க கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ்ல எவ்வளவு கொஸ்டின் வந்து பேக்லாக் ஆச்சோ அதே அளவு தான் இதுலயும் ஆகுது. இதுல ஈஸியா 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் முன்னால ஆர்டிகல் வரும், அண்ட் ப்ரிபோசிஷன் வரும். ஆனா இப்ப அதுல ஒண்ணுமே இல்ல. சோ வந்து இதுவுமே வந்து கான்செப்டுவலா போகிற மாதிரி இருக்கும். இதை விட பின்னாடி வந்து ஒரு கன்ஜெக்டிவ் அட்வர்ப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கே புரிய வரும். இது ரொம்ப டஃப்பானது தான். சோ வந்து இது வந்ததுக்கான காரணம் நம்ம இப்பயிலிருந்து நம்ம கொஞ்சம் ஆல்டர் ஆயிக்கணும் அப்படிங்கறனால. சோ இது என்னன்னா an interchange of two elements in phrase or sentence from a more logical to
எஸ் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஒரு பிரேஸ் இருக்குமா, இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ் இருக்குமா, அந்த 2 எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது, நல்லா லாஜிக்கலா இருந்த ஒரு விஷயம் அப்படி இல்லாம ஆப்போசிட்டா மாறதுக்கு பேர் என்ன? ஹைப்பர்லேஜா. அதுக்கு பேர் என்னது? ஹைப்பர்லேஜ். 21 கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஏ கெஸ். ஓகேங்களா? சோ இது மெட்டபர் இல்ல, சிமிலி இல்ல. நமக்கு வந்து மெல்லோகுரோபிசம்னா என்னன்னு பார்த்திருக்க கூட மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து 22 இது வந்து நமக்கு எதுல வரும்னா, நமக்கு அது ஆர்சில வரும் கைஸ். அது ஆர்சில தான் வரும். நம்ம என்ன நினைச்சோம், ஆர்சினா பேசேஜா குடுத்துட்டு பேங்கிங்ல கேக்குற மாரி அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்பான்னு பார்த்தா, இவன் அத குடுத்துட்டு ஒரு ஐ மீன் ஆப்ஷன குடுக்குறான். ஆப்ஷன்ல இருந்து நமக்கு இந்த மாரி எடுக்குறாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு 4 விதமா இருக்கு. என்ன 5 விதமா இருக்கு. ஒன்னு சூஸ் தி பெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கு. அடுத்து வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்கு. அடுத்து அசர்டைன்மென்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இவன் கலந்து கட்டி தான் விட்டுருக்கான். ஒண்ணுத்தையும் வந்து விட்டு வைக்கல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரைக்கும் 17 கேள்வி கேட்டிருந்தாலும் அத ப்ராப்பரா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அத வச்சு பார்க்கும்போது நமக்கும் இதுக்கான ஆன்சரை வந்து நீங்களே போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ 22க்கு அடுத்து நமக்கு 23 இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆனா இது இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக்ல இருந்து வருது. ஏன்னா மரியா வந்து எப்பயுமே அவங்க பேக்ல அம்பரல்லாவை வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்பயுமே எப்பயுமே. அப்ப டுடே என்னதான் வந்து இன்னைக்கு வானம் கிளியரா இருந்தா கூட அவங்க அம்பரல்லாவை தூக்கிட்டு போறாங்க. இப்ப அது நம்ம எப்படி சொல்லலாம்? இவங்க ரொம்ப வந்து காஷியஸா இருப்பாங்க எப்பயுமே. எப்பயும் பாதுகாப்பா இருப்பாங்க. எப்பயுமே ப்ரொடக்டிவா இருப்பாங்க. வர்றத முன்கூட்டியே இது பண்ணி வச்சிருக்கிறது தான் நமக்கு இன்ஃபரன்ஸா வரணும். ஆனா இவங்க இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, அவங்க வெதர் ஃபோர்காஸ்ட்ட பார்க்காதனால அப்படிங்கிறாங்க. சோ வெதர் கேஸ்ட்ட அவங்க பார்த்துட்டு போறவங்களா இருந்தா, அவங்க ஏன் வந்து இல்ல நேரமும் தூக்கிட்டு போணும்? இங்க ஆல்வேஸ் கேரிஸ்க்கான அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே தூக்கிட்டு போவாங்கன்னு அர்த்தம். சோ அப்ப நமக்கு இது வராது. மரியா இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் அபௌட் அம்பரல்லாங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு வர மாரி இருக்கும். சோ இது வேணா மேபி சான்சஸ் இருக்கு. மரியா எக்ஸ்பெக்ட் இட் டூ ரெயின் லேட்டர் அப்படிங்கிறாங்க. சோ எப்படி அவங்க வந்து இது பத்தி பார்க்க முடியும்? மேபி இதுவும் வாய்ப்பு இருக்கு. மரியா டஸ் நாட் லைக் சன்னி டேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு கான்செப்டே கிடையாது. சோ நமக்கு எய்தர் பி ஆர் சி நமக்கு இதுல வரலாம். அது நம்ம கீய பொறுத்து தான் கேஸ் இருக்கு. அடுத்து 24th கொஸ்டின் இதுவுமே வந்து நமக்கு ஜம்பிள்டு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு யூனிட் 3ல ஜம்பிள்டு சென்டென்ஸோ இல்ல வந்து அரேஞ்ச்மென்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணு இருக்கும். ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். சோ அதுவுமே வந்து நமக்கு இதுல தான் வரும். நமக்கு இந்த இந்த மாதிரி குடுத்துருவான். இத நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நம்ம இந்த ஒரு பாயிண்ட் அதாவது இப்ப நீங்க வந்து டேக்கிங் a few step back அப்படிலாம் ஆரம்பிக்காத ஒரு கதை. ஃபைனலி கிவிங் அப் அப்படி ஆரம்பிக்காது. சோ அகைன்ங்கும் போது அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப ஜஸ்ட் திங் டு quench my thirst he thought அப்படிங்கிறதும் நமக்கு ஸ்டார்டிங்கா இது வரக்கூடாது. அத வச்சு பார்க்கும்போது நமக்கு சி தான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ சி ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு பி மட்டும் தான் இருக்கு. சோ அதனால நம்ம அடுத்த கண்டிஷன் எதையுமே பார்க்க கிடையாது. இருந்தாலும் நீங்க இப்ப இருந்து பிராக்டிஸ் ஆகும்போது இது எல்லாமே நமக்கு பேங்கிங்லயும் எஸ்எஸ்சிலயும் அப்படியே இருக்கு. நம்ம அத அப்படியே பார்த்து நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து 25வது கேள்வி. இது நமக்கு எதுல வரும்னா, டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்ல வரும். இது வந்து நமக்கு இதுக்கு வந்து நீங்க எந்த புக்க பார்க்கலாம் அப்படின்னா, அரிஹண்ட்ல ஒரு இது இருக்கு. புக் இருக்கு. அந்த கன்டென்ட்ட வச்சு தான் நம்மளுமே புக் போட்டுருக்கோம். ஓகேங்களா? சோ இத வச்சு பார்க்கும்போது, இதுல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு என்குயரி லெட்டர் போடுறீங்க. அது எப்படி இருக்கும்? அது எந்த ஷேப்ல இருக்கும்? அத நான் எப்படி பாதுகாக்கணும்? அப்படின்னு கேட்கறதுக்கு பேரு வந்து நமக்கு இன்குயரி லெட்டர் அப்படின்னு வரும். சோ 25th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். அடுத்து 26th கொஸ்டின் நமக்கு அதே மாதிரி தான். இதுவும் நமக்கு ஆர்சில தான் வரும். 27th கொஸ்டின் வந்து இது வந்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வொக்காபுலரில ஒரு கொஸ்டின் இருக்கு. இத நீங்க அதுலயும் போடலாம். இல்ல நான் அதுல போடல அப்படின்னா நீங்க அத பிளாங்க்ஸ்லயும் போடலாம். சோ நான் இத வந்து சேஃப்டிக்காக நான் இத பிளாங்க்ஸ்லயே போட்டேன். அப்படின்னு என்னன்னா தி டார்க் கிளவுட் சிக்னல் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டார்ம். இது வந்து பேசிக்கா நம்மளே புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஸ்டார்ம் வரதுக்கு முன்னாடி வானம் வந்து மேகம் வந்து ஒரு மாதிரி கருமூட்டமா இருக்குமா? அப்ப நான் இந்த இடத்துல டார்க் அப்படிங்கறது போட்டுருக்கேன். சோ தி டார்க் கிளவுட்ஸ் சிக்னல்ட் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டார்ம். ஒரு வரக்கூடிய புயலை வந்து காட்டுறதுக்கு டார்க் கிளவுட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் அத வச்சு தான் நம்ம வந்து சிக்னல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது. அடுத்து 28th கொஸ்டின்ல மிஸ்ஸஸ் பிரியங்கா வந்து இது பாருங்களேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் இது வரைக்கும் வந்த எல்லா புக்லயும் சரி, இன்ஸ்டியூட் புக்லயும் சரி அப்படிதான் இருக்கு. எங்க புக்லயும் அப்படிதான் இருக்கும். என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்னா என்னன்னா நம்ம என்ன திங்க் பண்ணிருப்போம்னா அந்த கிளாஸரிஸ் இருக்கும். அந்த கிளாஸரிஸ்ல முக்கியமான ஒரு வார்த்தைகளை மட்டும் கலை சொற்களை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் இது கொடுத்துட்டு அதனுடைய மீனிங் வந்து அவன் தமிழ்ல வைக்க கிடையாது, இங்கிலீஷ்ல வச்சிருக்கான். அப்ப அதனுடைய புரிதலுக்காக நம்ம தமிழ்ல பாத்துக்கலாமே தவிர அந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல தான் தேடணும். சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் கிளவரா திங்க் பண்ணிருக்காங்க அவங்க டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? சோ அத வச்சு பார்க்கும்போது இப்ப வந்து பாத்தீங்களா பிரியங்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க டிசபிலிட்டி சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக அவங்க எங்க போகணும்? அவங்க வெல்ஃபேர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு போகணும். அதுவே நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்? நம்ம டிஃபரெண்ட் ஏபிள் பார்த்து டக்குனு இதை போட்டு போயிருவோம். அடுத்தது பாருங்க அதே பிரியங்கா வந்து அவங்க சீக்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள் சைல்டு. அவங்களுடைய டிஃபரெண்ட்லி ஏபிள் சைல்டுக்கு அதாவது முன்னாடி பார்த்த பிரியங்காக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி சர்டிபிகேட் வாங்க போறாங்க. அடுத்ததுல அவங்க குழந்தைக்கு வாங்க போறாங்க. எதுக்கு? இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்காக. அதுக்கு நமக்கு என்ன வரும்னா நம்ம இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்.
அடுத்து வந்து இப்போ பப்ளிக் பில்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்கெல்லாம் எனக்கு ஆக்சசபிலிட்டி வேணும்னா அதுக்கு நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைக்கு போகணும். அடுத்து வந்து நம்ம அவங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ ஒரு ஃபினான்சியலோ ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஏபிள் என்டர்பிரினர்ஸ்க்காக போகிற மாதிரி இருந்தா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ வந்து இதை வச்சு நீங்க பார்க்கும்போது நமக்கு வந்து 2 வச்சு ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஸோ நமக்கு பி தான் ஆன்சர். அடுத்து 29வது கேள்வி, இதுவும் நமக்கு எதுல வரும்னா இதுவும் நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்ல தான் வரும். கிளவரா திங்க் பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இதுவும் நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்ல வரும். நமக்கு இது டிரான்ஸ்லேஷன்ல வர வாய்ப்பு இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது மட்டும் தான். என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வருமா வேர் borrowing money from banks and other financial institutions become difficult often due to rising interest rate of general economical downturn. ஒரு எக்கனாமிக்கல் டவுன் ஆகறனால நம்ம பேங்க்லயோ இல்ல வேற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ நம்மளால போய் பண உதவி பெற முடியாது. அதுக்கு பேர் என்ன கிரெடிட் ஸ்குவீஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ 29 நமக்கு ஆன்சர் கேஸ். அடுத்து 30வது கேள்வி, த ப்ராசஸ் ஆஃப் ஹையரிங் அண்ட் மேனேஜிங் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கேள்வி நமக்கு எதுல வரும்? இந்த கேள்வி நமக்கு வந்து எதுல வரும்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல வரும் கேஸ். இந்த கேள்வி நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன கேள்வி 31வது, இதுவுமே நமக்கு ஆர்சில வந்துரும். ஸோ ஆர்சி இது ஆர்சி எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அந்த கேட்டகரியில தான் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே. நமக்கு அதுல எந்த ஒரு வேறுபாடுமே இல்ல. ஓகேங்களா? நீங்க ஆர்சின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒண்ணு நீங்க ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட்டா போதும். அவ்வளவுதான். வேற எல்லாமே நீங்க ஜெனரலா நீங்க பாக்குற ஆர்சி தான். நீங்க இன்ஃபரன்ஸ் மாதிரியோ இல்ல போன குரூப் 2A மெயின்ஸ்ல எழுதும்போது நீங்க ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்த்திருப்பீங்கல்ல அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து லாஜிக்கலா தான் கேட்கறான். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சி வந்து எப்படி போட்டிருப்போம்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இது அப்படி இருக்காது. இதுக்கு மேல. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ இது கூட பாருங்க சூப்பரா தான் இருக்கும். ஸோ 32க்கு நமக்கு பி ஆன்சர். அடுத்து வந்து 33ங்கிறதுக்கு இப்ப இதுக்கு வந்து 33. இந்த 33 வந்து நம்ம வந்து பிரேசல் வெர்ப்ல எடுத்துக்கலாம். இல்ல கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஐ கேன் நோஸ் அவுட் த பிரசன்ஸ் ஆஃப் சம்திங் ராட்டன் இன் தி ரூம். ரூம்ல ஏதோ ஒரு கெட்டநாத்து அடிக்குது. அதை 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 என்னால மோப்ப முடிக்க முடியுது அப்படிங்கிறது நமக்கு இந்த நாஸ் அவுட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 33 நமக்கு ஆன்சர் கேஸ். அடுத்து 34 இது வந்து நமக்கு சினோனிம்ஸ்ல வந்துரும். ஸோ சினோனிம்ஸ்ல பார்த்தா நமக்கு இது 4 3 2 1 இதெல்லாம் வந்து புக்ல இருக்கான்னு கூட தெரியல, கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ சினோனிம்ஸ் அண்ட் வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் எப்படியும் கஷ்டமா தான் வச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து 35 ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின். ஸ்ட்ராங் கொஸ்டின் என்னன்னா உன் பேர் என்ன? உன் பேரை வந்து வச்சதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராங் கொஸ்டின். உன் பேர் அருண் தானே அப்படின்னு கேட்கிற இடத்துல பதில் என்னவா இருக்கும்? ஆமா இல்ல. அப்ப அது வீக் கொஸ்டின். ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டினுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்களேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு கேன் வி செலிப்ரேட் உமன்ஸ் டே? உமன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பலதரப்பட்ட ஆன்சர் வரும். நாங்க இப்படி பண்ணுவோம். அம்மா காலைல எந்திரிச்சதும் அம்மா காலைல போய் இது அதான் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அதுக்கு பலதரப்பட்ட ஆன்சர் இருக்கும். அப்ப அது ஸ்ட்ராங் கொஸ்டின். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங் கொஸ்டின் நீங்க ஏவாகவும் வீக் கொஸ்டின் நீங்க பியாவும் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏ தான் ஃபர்ஸ்டா வரணும். அப்ப எனக்கு இது வராது. அடுத்தது என்னது? வேர் அண்ட் ஹவு ஆர் வி கோயிங் டு செலிப்ரேட்? அதை நம்ம எங்க செலிப்ரேட் பண்ண போறோம் எங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பலதரப்பட்ட ஆன்சர் வரும். அப்ப நமக்கு அதுவுமே ஏதா தான் வரும். செல் வி ஐடென்டிஃபை த வென்யூ. சேல் வி ஐடென்டிஃபை த வென்யூனா வி சேல் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஆன்சரா வரும். இல்ல வி சாண்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஆன்சரா வரும். அப்ப அது வீக் கொஸ்டின். வில் இட் பி அவைலபிள் அப்படின்னா வில் இட் இல்லாட்டி ஓன்ட் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இதுல ஆன்சரா வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல வந்துடும். ஸோ நமக்கு ஏஏபிபி தான் நமக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ 35வது கேள்வி நமக்கு ஆன்சர் கேஸ். அடுத்து 36 நமக்கு ஆர்சி தான். 36 37 நமக்கு ஆர்சி தான். 38 நமக்கு 38 ஆர்சி வந்து நமக்கு வந்து இவங்க மீனிங்கா கொடுத்துருக்காங்க. ஆனா அட்வென்ட் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தவிர நமக்கு பிசிடி ஆன்சர். இதுவும் நமக்கு ஆர்சி தான் கைஸ். இதுவும் நமக்கு ஆர்சி தான். ஸோ ஆர்சியை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ்ல எடுத்துருப்போம். இதுல வர ஆர்சி தான் கரெக்டா கீ கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆர்சி வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்ல வந்து ஆர்சி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. தமிழ்ல ஆர்சி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா குற்றாலத்தை பத்தி கொடுத்துட்டு குற்றாலம்னா என்ன அப்படி அந்த மாதிரி கேட்டு வச்சிருந்தாங்க. அதுவுமே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஆர்சி அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் ஆனா அங்க ஒரு 9 ஆர்சி தான் இருந்துச்சு. ஆனா இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 17 ஆர்சி இருக்கு. ஆனா நல்லா நீங்க படிச்சு நல்லா நீங்க கான்செப்ட் புரிஞ்சு போடுற மாதிரி தான் இருக்கே தவிர இது ஈஸி கிடையாது. ஓகேங்களா? ஸோ 39 நமக்கு ஆர்சி தான். அடுத்து 40 டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா நீங்கள் அவருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தீர்களா அப்படின்னு கேட்கறது ஒரு இன்டராகேட்டிவ். இந்த இன்டராகேட்டிவ்ல என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படி பாருங்க. இல்ல சென்டென்ஸ்ல பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து விளையாடி கொண்டிருந்தீர்களாங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் பத்தி பேசுது. அப்ப நமக்கு என்ன வரும்? நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் விளையாடி கொண்டிருந்தீர்களா அப்படிங்கும்போது நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸா வரும். நமக்கு வழி எல்லாம் நீங்க சி தான் எடுக்கணும். ஆப்ஷனை வச்சு போறது ஈஸி. இருந்தாலும் நீங்க அதை புரிஞ்சு படிக்கிறதுக்கு நீங்க இதுக்கு வந்து நம்ம ஈஸி தான். ரொம்ப ஈஸி. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம புக்லயே வந்து இந்த பார்ட் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே. அடுத்து 41 தி மீட்டிங் வில் ஹேவ் பீன் ஷெட்யூல்டு. டிரான்ஸ்லேஷன்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 4th பாயிண்டா வந்து டென்ஸ் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டென்ஸ் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷனா என்ன அப்படின்னா வில் ஹேவ் பீன் ஷெட்யூல்டு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? நமக்கு பாசிவா இருக்கு. பாசிவா இருக்கும்போது நமக்கு அந்த மாற டிரான்ஸ்லேஷன் கூட நமக்கு பாசிவா தான் வரணும். அப்ப நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர்? நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா the meeting will have been scheduled by the time we arrive. நம்ம வர்றதுக்குள்ள அந்த மீட்டிங் அரைவ் ஆயிரும். ஐ மீன் ஷெட்யூல் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும். சோ 41 நமக்கு பி ஆன்சர் கேஸ். அடுத்து 42 இதுவுமே நமக்கு
டெவலப்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெவலப்புங்கிற இடத்துக்கு நான் வளர்க்கவும் மேம்படுத்தவும் போட்டிருக்கோம். ஸோ கீ என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா. ஸோ 42க்கு நமக்கு சி. அடுத்து 43 இதுதான் ப்ரோஸ். எத்தனை ப்ரோஸ் நம்ம கேட்டிருக்கேன், வெறும் 5 கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா. ஸோ வந்து த பிளே டெம்பர்ஸ் வந்து 1610 1611 தான். கரெக்ட் தான். ஸோ அப்போ 1 வர்றது அப்ப இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 1 இருக்கு நமக்கு ஆப்ஷனா இருக்க முடியாது. நீங்க எப்பயுமே இந்த மாதிரி ஆப்ஷனை அடிச்சு விட்டுவாங்க. The tempest was not based on actual incident. இது வந்து ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் தான். அந்த கப்பல் கூட பெர்முடால இருந்து ரெஜினாக்கு போகும். அப்ப இது தப்பு. சோ அப்ப 2 வந்து நமக்கு ஆப்ஷனா இருக்கும். சோ அப்ப நமக்கு 2 வந்து ஏலயே வருது, சிலயே வருது. ஷேக்ஸ்பியர் வந்து 10 சானட்ங்கிறாங்க. 154 சானட். அப்ப 10 சானட் கிடையாது. சோ நமக்கு 3யும் இன்கரெக்ட் தான். சோ 43rd क्वेश्चन நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு ஏ ஆன்சர். ஓகேவா? அடுத்து 44th क्वेश्चन இங்க பாருங்க. இதுல அப்ரிவேஷன் கேட்டிருக்கோம், ஹோமோபோன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷனுக்கும் அக்ரோனிமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ரிவேஷன்ங்கிறது நம்ம தனித்தனியா தான் படிப்போம். அது என்னதான் தனி ஃபார் எக்ஸாம்பிள் WHO படிக்க மாட்டோம். ஊன் தான் படிப்போம். பேனை வந்து நம்ம பேன் கார்டுன்னு சொல்லுவோம்ல. சோ அது வந்து PIN நம்ம சொல்றது இல்ல. அதே மாதிரி தான் ஏடிஎம் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏடிஎம் சொல்லுவோம். நம்ம அட்மும் சொல்ல மாட்டோம். சோ ஏடிஎம் சொல்லுவோம். சிஇஓ நம்ம சிஓன்னு சொல்ல மாட்டோம். சிஇஓ தான் சொல்லுவோம். சோ தனித்தனியா சொல்றதுக்கு பேர் தான் இந்த இது. சோ ஆக்சுவலா இது வந்து அப்ரிசியேஷன்ல இது வந்து இனிஷியலிசம் அப்படி ஒரு கான்செப்ட்ல வரும். இனிஷியலிசம் இனிஷியலிசம் அப்படி ஒரு கான்செப்ட்ல வரும். சோ அதுல தான் நமக்கு இந்த ஏடிஎம் சிஓ வரும். ஆக்ரோனிம்ங்கிறது என்னன்னா இதுவுமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். ஆனா அதை வந்து நம்ம சேர்த்து படிப்போம், ஓட படிப்போம். அதை வச்சு பார்க்க நமக்கு WHO பேன். ஹோமோனிமுக்கு ஹோமோபோனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹோமோனிமு தான் ஹோமோபோனுடைய அம்மா. ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு நமக்கு அலோடு கூட நமக்கு ஹோமோனிம்ஸ்ல கண்டிப்பா ஹோமோபோன்ஸ்க்குள்ள தான். ஹோமோபோன்ஸ் வந்து நமக்கு ஹோமோனிம்ஸ்ல தான் கைஸ் இது பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோனிம்ஸ். ஓகேங்களா. இந்த ஹோமோ இதுல இருந்து நமக்கு பிரியும். ஸ்பெல்லிங் வந்து டிஃபரெண்டா இல்ல ஸ்பெல்லிங் வந்து சேமா அப்படின்னு சொல்லி பிரியும். ஸோ ஸ்பெல்லிங் வந்து சேமா பிரியும். இங்க வந்து டிஃபரெண்டா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கிற இந்த இடம் தான் நமக்கு ஹோமோபோன்ஸ் அப்படின்னு மாறும் கைஸ். ஹோமோபோன்ஸ். ஓகேங்களா. ஓகே. ஹோமோபோன்ஸ் அப்படின்னு மாறும். ஓகே. சோ இதுதான் நமக்கு இங்க வரும். இதை வச்சு பார்க்கும்போது இருந்தாலுமே நம்ம இதை ஈஸியா போட்டுடலாம். இதை ஆனா நீங்க உள்ளுக்குள்ள ஏன்னா இவன் கான்செப்ட்ல கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்ப நம்மளும் கான்செப்ட்ல தான் நம்ம இதை அணுகணும். சோ அதை வச்சு பார்க்க நமக்கு 4312 கைஸ். இது நம்ம புக்ல வந்து டீடைல்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து ப்ரோஸோட 2வது கேள்வி என்னன்னா, சர் சி.வி. ராமன் வந்து ஒரு இந்தியன் பிசிசிஸ்ட். ஆமா. சர் சி.வி. ராமனுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. ஆமா. ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்ல இவரும் ஒருத்தர். ஓகேங்களா. சர் சி.வி. ராமனுடைய பர்த்டே தான் இவங்க நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க கிடையாது. அவர் அவார்டு வாங்கின தினத்தை தான் இவங்க சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. அப்ப நமக்கு இது வராது. ஸோ நமக்கு 1 2 மட்டும் தான் ஆன்சர். ஓகேவா. ஓகே. அடுத்து இது வந்து நமக்கு ப்ரோஸோட 3rd கொஸ்டின். இஸ் ஃபர்ஸ்ட் லைட்ல இருந்து கேட்டிருக்கான். வாட் டிட் தி யங் சீகல் டு வென் ஹிஸ் பேரண்ட்ஸ் பெக்கன் டு ஹிம் அப்படிங்கிற இடத்துல இது வந்து நம்ம புக்ல வந்து கடைசியா இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து பெக்கன் ஆகும்போது அவன் அந்த கடல்ல வந்து சிங்க் பண்ணுவான். அந்த காலை வந்து சாங்க் பண்ணுவான். அதுக்கப்புறம் இஸ் ஸ்கிரீம்ட் வித் ஃப்ரைட் அட்டன் டு மறுபடியும் அவன் பறக்க ட்ரை பண்ணுவான் அப்படின்னு கேட்கறது. சோ இந்த கொஸ்டின் 2 4 அதாவது நம்ம ப்ரோஸ் வந்து கேட்டா ஈஸியா போட்டுலாம் நம்ம திங்க் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆனா இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ண திங்க் பண்ணுங்களேன். ஏன்னா he began to swap நம்ம வர்ற மாதிரி இருக்கும். நம்ம திங்க் பண்ணிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி அந்த பேராகிராஃப்ல அடுத்த கண்டினியூஷன் என்னங்கிறது பாக்குற அளவுக்கு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பத்தாவது 30 ப்ரோஸ் கேட்டிருக்கான். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரோஸ் வந்து பழைய சிலபஸ் மட்டும் தான் கேட்டிருக்கான். சோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. ஓகேங்களா. சோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கம்மியா கேட்கறான். ஆனா கம்மியா கேட்டாலும் அது ரொம்ப இன்டெப்தா வந்து கேட்டு வச்சிருக்காங்க. சோ 46 நமக்கு டி ஆன்சர் கேஸ். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஆக்சுவலா நமக்கு வந்து வொக்காபுலரி வந்து நம்ம வந்து ப்ரோஸ் வந்து போயம்ல வந்து நமக்கு 4 கொஸ்டின் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 4 கொஸ்டின் நமக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கவர் பண்ணிருப்போம். போயம்ல வராத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நான் யூனிட் 2ல தான் கவர் பண்ணிருப்பேன். அதாவது இப்ப வேற ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டா அதை நான் யூனிட் 2ல தான் போட்டிருப்பேன். ஏன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது யூனிட் 2ல இருக்கு. ஆனா போயம்ல வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நான் போயம்ல தான் கன்சிடர் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணாலுமே நமக்கு வந்து 4 கொஸ்டின் தான் வருது. ஓகேங்களா. சோ தே க்ரோல் அட் த ரெயின் தே க்ரோல் அட் தி சன். இது வந்து நமக்கு தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு போயத்துல இருந்து வருது. தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு போயத்துல இருந்து வருது. சோ தே க்ரோல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அனபரா. ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஒரு அனபரா. சில பேர் வந்து இந்த ரெய்னி சன்னை பார்த்துட்டு அது வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்ல ஆக்சிமோரான் போட்டிருப்பாங்க. ஆக்சிமோரான்ங்கிறது அது கிடையாது. ஆக்சிமோரான் என்ன தெரியுமா? ஆக்சிமோரான் நமக்கு பிட்டர் ஸ்வீட்னு இருக்கும். பிட்டர் ஸ்வீட் ஒரே வார்த்தை தான். அது காம்பவுண்ட் வார்த்தையா இருக்கும். பாருங்களேன். பிட்டர் ஸ்வீட்ங்கிற இடத்துல பிட்டர்ங்கிறது ஒரு கசக்கக்கூடியது, ஸ்வீட்ங்கிறது வேற. சோ பிட்டர் ஸ்வீட்ங்கிறது அதுக்கு பேர் தான் நமக்கு ஆக்சிமோரான். ஓகேங்களா. சோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம். இந்த கொஸ்டின் நமக்கு எதுல வருதுன்னு தெரியல. ஒருவேளை புக்ல எங்கயாவது இருக்குன்னு தெரியல. ஜிகே கொஸ்டின் கொண்டு வந்து நமக்கு இதுல கேட்டு வச்சிருக்கான். சோலார் சிஸ்டம் எது வந்து பெருசு அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. மேபி இது காமட்டோட புக் பேக்ல பின்னாடி ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதை நான் பார்த்ததே கிடையாது. சோ இருந்தாலும் நமக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் டி ஜூபிட்டர். ஓகேங்களா. ஓகே. அது 40 இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போது 49வது கேள்வி. இது நமக்கு சினோனிம் கேஸ். இது ஒண்ணு ஈஸியா இருந்துச்சு சினோனிம்ஸ்ல. சோ 49 நமக்கு சி. 50வது கேள்விக்கு இதுவும் நமக்கு எதுல வரும்னா இது வந்து நமக்கு வந்து பான் ஆஃப் டெஸ்பேர் வித் சடன் ஸ்பிரிங் வந்து நமக்கு கரேஜ்ங்கிற போயத்துல இருந்து வரும். சோ இது என்ன போயத்துல இருந்து வருது? இது வந்து நமக்கு கரேஜ் அப்படிங்கிற போயத்துல இருந்து வருது. இது வந்து நமக்கு கரேஜ் அப்படிங்கிற ஒரு போயத்துல இருந்து வருது.
அதுல இப்ப அனபோரான்னு கேட்டிருக்கான். அனபோரா போடுறதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல. அசோனன்ஸ் போடலாம், பானா சடன் ரெஸ்பேர் வருது. ஆனா இங்க அலிட்ரேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. அலிட்ரேஷன் போடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க பாட்டு போடலாம். இதுக்கு நம்ம கான்சோனன்ஸ் சொல்லுவானுங்க, அசோனன்ஸ் இது பண்ணுவாங்க. நமக்கு இது அலிட்ரேஷன் வர மாதிரி தான் இருக்கு. சோ போடலாம். அடுத்து 51 ஆர்எல் ஸ்ரீவர்சனோட ஃபேமஸான ஒர்க் என்ன? ட்ரெஷர் ஐலாண்ட் கிட்னாப்டும். மிச்ச ரெண்டு யாரு? வில்லியம் பிளேக் ஓடுது. சோ நமக்கு 51வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர் இருக்கு. 51க்கு நமக்கு சி ஆன்சர் இருக்கு. அடுத்து 52 இப்ப ரைட்டர் யூசஸ் இது வந்து நமக்கு பங்க்சுவேஷன்ல வரும் கைஸ். இந்த பங்க்சுவேஷன் என்ன? ஒரு ரைட்டர் வந்து ஒரு வேர்டோ பிராஸோ ஒரு ஸ்பெஷல் வேல பயன்படுத்துறாங்கன்னா அவங்க எந்த கொட்டேஷனை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கைஸ். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் கைஸ் நமக்கு கொட்டேஷன் மார்க் தான் ஆன்சரா வரும். ஸோ கொட்டேஷன் மார்க் ஆன்சரா வர நமக்கு 52க்கு நமக்கு பி ஆன்சர் கைஸ். என்ன அப்படின்னா இப்ப ஒரு கதை எழுதுறாங்கன்னா அப்படின்னா அவங்க கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதுவாங்க. கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதுவாங்க. அவன் வந்து இப்படி பண்ணான், இல்லாட்டி ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் இல்ல எதையாவது ஒரு விஷயத்தை இது பண்ற மாதிரி நம்ம கொட்டேஷன் மாதிரி போடுவோம் தெரியுமா? சோ அதை தான் வந்து ஒரு ரைட்டர் வந்து ஒரு வேர்டுக்கோ ஒரு ஃப்ரேஸுக்கோ போடுவாங்க. இப்ப நம்மளே வந்து மெயின்ஸ் எழுதும்போது கூட இப்ப இந்த இடத்துல போடும்போது ஃபாலோவிங் சென்டென்சஸ் நம்ம இந்த மாதிரி போடுவோம் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்றதுக்காக ஒரு ரைட்டர் வந்து அதை எம்பசைஸ் பண்றதுக்காக நமக்கு அது ஹைலைட் பண்றப்ப போறதுக்கு பேர் தான் நமக்கு வந்து கொட்டேஷன் மார்க்ஸ் கேஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லலாம்? ஓகே. இந்த 53ங்கிற கொஸ்டின் இருக்குல்ல கைஸ், ஆக்சுவலா வந்து கன்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்கன்னு பாருங்களேன். பட் ஆனா நம்ம புக்ல இதை போட்டிருந்தோம். கன்ஜெக்டிவ் அட்வர்ப்னா என்ன அப்படின்னு போட்டிருந்தோம். இந்த கன்ஜெக்டிவ் அட்வர்ப்னா என்னன்னா இப்ப வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸி. ஆனா சில அட்வர்ப் வந்தா நம்ம குழப்பி விட்டுருவோம். அதாவது இவனுங்கெல்லாம் வந்தாலுமே இவனுங்க இந்த கன்ஜெக்டிவ் அட்வர்ப் வந்தாலுமே இவனுங்க வந்து நம்ம காம்பவுண்டா தான் பார்ப்போமே தவிர நம்ம வேற எதுவும் பார்க்க மாட்டோம். சோ அப்ப புரியுதுங்களா? நம்ம ஃபேன் பாய்ஸ் தவிர இவனுங்க வந்தாலும் இந்த ஆல்சோ ஃபர்தர்மோர் இவனுங்க வந்தாலும் நமக்கு அது காம்பவுண்டா தான் மீனிங் கன்வே ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த கன்ஜெக்டிவ் அட்வர்ப் நம்ம கான்சிக்வென்ட்லி அப்படின்னு இங்க ஒன்று இருக்கா கைஸ். சோ கன்ஜெக்டிவ் அட்வர்ப் வந்திருக்கா. சோ ஓகே. இப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன தெரியுமா? இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு அதாவது இந்த கன்ஜெக்ஷன் பாருங்களேன். இந்த இடத்துல சோங்கிறது நமக்கு இது என்னது? நமக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த பிகாஸ்ங்கிறது நமக்கு ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த அண்டுங்கிறது நமக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இதுல இது மட்டும் தான் நமக்கு கன்ஜெக்டிவ் அட்வர்ப். இது நம்ம புக்ல இருக்கு கைஸ். ஓகேவா? சோ நமக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு ஏ. ஓகேவா? அடுத்து 54 இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்கான். நமக்கு வந்து he was so tired that இது மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்கு? இது மட்டும் தான் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு. சோ அண்ட் சோ அடுத்து வந்து too tiredங்கிறது நமக்கு இது சிம்பிள் தான். ஒரு ஃபைனட் வெர்ப் தான். நமக்கு இதுவும் ஒரு ஃபைனட் வெர்ப் தான். நமக்கு இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன? நமக்கு சி தான். சோ நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 55வது கேள்வி क्वेश्चन டாக் ஐ நீட் நாட் ப்ளே. நீட் வந்து ஹெல்பிங் வெர்பா வந்திருக்கு. நீட் ஹெல்பிங் வெர்பா வந்தா நீட் தான் நமக்கு டாக்ல வரணும். ஆனா நமக்கு இது நெகட்டிவ்னால நமக்கு டாக் பாசிட்டிவா வரணும். நமக்கு நீடை அப்படின்னு வரணும். சோ நமக்கு அப்ப இது வராது. சோ ஏவை அடிச்சு விட்டுருங்க. அடுத்து லெட்ஸ் பே சால்வி தான் கரெக்ட். சோ பி 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 போட்டுக்கங்க. ஐ எம் ஓல்டர் தென் யூங்கிற இடத்துல இது பாசிட்டிவா இருக்கு. டாக் நெகட்டிவா மாறணும். நெகட்டிவா மாறும்போது ஆர் இன் டை அப்படின்னு வரணும். நமக்கு இதுவும் தப்பு. அடுத்து ஹி வாஸ் அஸ்லீப்ங்கிற இடத்துல வாஸ் அஸ்லீப்னு வருது. சோ நமக்கு இதுவுமே தப்பு தான். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல இவன் என்ன எடுத்திருக்கான்? இங்க இவன் நெகட்டிவ் கொடுத்திருக்கான். இருந்தாலும் அந்த பி வெர்பும் தப்பு தான். அந்த ஆக்சிலரி தப்பா தான் வருது. சோ நமக்கு இதுவும் தப்பு தான். சோ 55வது கேள்வி நமக்கு பி ஆன்சர். அடுத்து 56 சோ இது பாருங்களேன் ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். அதாவது ஒரு பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் வந்து நம்ம எதுல இருந்து ஃபார்ம் ஆகுதா? வேர்ப்ல இருந்து ஃபார்ம் ஆகுதான். சோ வேர்ப்ல வந்து நமக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்னு ஒன்னு இருக்கு கைஸ். அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்னு இருக்கு. ஒன்னு வந்து ரூட் வேர்ப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் வேர்ப். அதாவது பாத்தீங்கன்னா ரூட் வேர்ப்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க்ங்கிறது நமக்கு ரூட் வேர்ப். அதாவது பிரைமரி வேர்ப். அந்த ட்ரிங்க் வந்து நமக்கு என்னவா மாறும்னா டிராங்கா மாறும். சோ டிராங்கா மாறும்போது நமக்கு இது வந்து V2 ஓகேங்களா? சோ டிராங்கா மாறும்போது நமக்கு இது என்னது? இது வந்து நமக்கு V1 இது வந்து நமக்கு V2. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னு ஒன்னு இருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னன்னா நமக்கு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா தேர்ட் பர்சனுக்காக நமக்கு இந்த வேர்ப் வந்து மாறும். சிங்குலரா மாறும். சோ இதுக்கு பேர் நமக்கு V3. அடுத்து நமக்கு பார்ட்டிசிபிள் வரும். அடுத்து நமக்கு என்ன வரும்? நமக்கு பார்ட்டிசிபிள் வரும். சோ ஒன்னு பார்ட்டிசிபிள்ங்கிற இடத்துல ஒரு நிமிஷம். பார்ட்டிசிபிள்ங்கிற இடத்துல நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா பார்ட்டிசிபிள்ங்கிற இடத்துல நமக்கு ஒரு V3 வரும் இல்ல V1 ING வரும். இன்னும் நமக்கு அடுத்து இன்ஃபினிட்டி ஒன்று இருக்கு. இன்ஃபினிட்டி ஓகேங்களா? சோ இன்ஃபினிட்டி இருக்கும். அது வேற இன்ஃபினிட்டி அப்படின்னு போயிடும். சோ இருந்தாலும் இந்த V3 V1 ING இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது? நமக்கு வேர்ப்ல இருந்தா வருது. சோ அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப். சோ ஓகே 56வது கேள்வி நமக்கு ஆன்சர் இருக்கு. அடுத்து 57 இப்போ எது வந்து எந்த இடத்துல வந்து மெயின் வேர்ப் பயன்படுத்துறோம் ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்துறோம். இந்த क्वेश्चन உண்மையாலுமே ஈஸியா தான் இருக்கும். டான்சஸ்ல நமக்கு மெயின் வேர்ப் மட்டும் தான் இருக்கு. தே ஆர் சிங்கிங்ல நமக்கு வந்து மெயின் வேர்பும் ஹெல்பிங் வேர்பும் மெயின் வேர்பும் இருக்கு. அதாவது ஆக்சிலரி வேர்பும் இருக்கு. சி ரீட்ஸ் ஃபாஸ்ட் நமக்கு மெயின் வேர்ப் மட்டும் தான் இருக்கு. அடுத்து ஸ்டூடெண்ட் ஈட் டின்னர் டுகெதர்ல இதுலயும் நமக்கு மெயின் வேர்ப் மட்டும் தான் இருக்கு. சோ நமக்கு 57க்கு நமக்கு பி ஆன்சர் இருக்கு. 57 நமக்கு பி ஆன்சர். அடுத்து 58 அப்ரிசியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ்ல அப்ரிசியேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டேக் டைம் டு ரிவ்யூ ஒரு ஒர்க்கை நீ கொஞ்சம் டைம் எடுத்து பாரு அப்படிங்கறத இம்பரேட்டிவ்ல தான் மாறும். அப்ரிசியேட்டிவ் அப்படி என்னன்னா அதாவது ஐ வேல்யூ தட் த எஃபர்ட் யூ புட் இன் டு ரிவியூங் ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரொம்ப பெருமிதமா சொல்லணும். மேக் ஷூர் யூ ரிவ்யூ ஒரு ஒர்க் டுகெதர்ங்கிறது அது நீங்க சென்டென்ஸா மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே இது அப்ரிசியேட்டிவா அவனை புகழ்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப புகழ்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? புகழ்ற மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். 52 நமக்கு டி ஆன்சர்.
ஓகேங்களா? அடுத்து 59 ஷட் தி டோர் அப்படிங்கிறது நமக்கு இது இது இதனுடைய இன்டராகேட்டிவ் ஃபார்ம்ல கேட்டிருக்கான். நம்ம கண்டிப்பா டி வராது. இப்ப ஹவ் த டோர் வில் ஷட்டா இதுவும் நமக்கு வராது. ஏன்னா இப்ப இது எப்படி வரும்னா ஹவ் வில் த டோர் ஷட் வந்து அப்ப நமக்கு சி வராது. சோ ஹூ ஷட் த டோர் இல்ல ஹூ வில் ஷட் த டோர் அப்படின்னு நமக்கு வரும் guys. சோ இப்ப இதுல வந்து நமக்கு வந்து ஏ போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஏ போட்டுக்கலாம். அடுத்து 59க்கு அப்புறம் நம்ம அடுத்து 60வது கேள்வி பார்க்க போறோம். இப்ப ஐ அம் லோன்லி இதனோட இம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்ன? இம்பேரேட்டிவ்னா என்ன? முன்னாடி வந்து வெர்ப் வரணும். வேற எதுக்காச்சும் வெர்ப் வந்திருக்கா? இல்ல. சோ 60வது கேள்வி நமக்கு ஏ ஆன்சர் guys. 60வது கேள்வி நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 61 வாட் அன் அக்லி பிக்சர்ங்கிறது ஒரு எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. 61 நமக்கு ஏ ஆன்சர். ஓகேங்களா? டோன்ட் பி ஆங்கிரி வித் அஸ் காட். இது வந்து நமக்கு என்னது? டோன்ட் ஆரம்பிச்சிருக்கு. சோ வெர்ப்ல ஆரம்பிச்சு கண்டிப்பா இது இம்பேரேட்டிவா தான் இருக்கும். அடுத்து 63 இதுல எது வந்து சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் பார்க்கல சரியா வரல அப்படிங்கிறாங்க. நம்ம டி ல இருந்து போலாம். இஸ் ஒன் ஆஃப் தோஸ் மென். ஊங்கிறது என்னன்னா ஊங்கிறது நமக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அப்ப இந்த ஹேட் வந்து நமக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இங்க ஹூங்கிறது நம்ம வந்து ஹூ வந்து சிங்குலர். அப்ப நம்ம ஹேட்ஸ் போடலாம் நம்ம திங்க் பண்ணுவோம். கிடையாது. ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இதுக்கு பேர் நமக்கு என்னது? இதுக்கு பேர் நமக்கு ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி. அப்ப என்னன்னா நமக்கு இந்த மென்னு இந்த ஊக்கு முன்னாடி என்ன இருக்கு? மென் இருக்கு. மென்னுங்கிறது நமக்கு ப்ளூரல். அப்ப நமக்கு ஹேட்டுங்கிறது நமக்கு என்ன வரணும்? நமக்கு ப்ளூரலா தான் வரணும். சோ ஹி சொன்னா அப்ப நமக்கு இது கரெக்ட்டா தான் ஃபாலோ ஆகுது. த பூல் அண்ட் லோட்டஸ் இந்த இடத்துல த பூல் அண்ட் லோட்டஸ்ங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் தான் இருக்கு. இந்த மீனிங் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் த பூல் அண்ட் லோட்டஸ்ங்கிற இது வந்து எனக்கு ஒரே ஒரு ஆர்டிகல் தான் இருக்கு. சோ அண்டுக்கு முன்னாடி நமக்கு இதுவுமே வந்து நம்ம புக்ல இருக்கு. அண்டு கான்செப்ட்ல வரும். அண்டு கான்செப்ட் என்னன்னா அண்டுக்கு முன்னாடி ரெண்டு நவுன் இருந்து ஒரு ஆர்டிகல் இருந்தாலும் அண்டுக்கு முன்னாடி அண்டுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு நவுன் இருந்து அந்த ரெண்டுக்கும் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் இருந்துச்சுன்னா அது ப்ளூரல். ஒண்ணுத்துக்கு இருந்தா அது சிங்குலர். அதே மாதிரி ஆர்டிகல் ஒண்ணுத்துக்கு இருந்தா அது சிங்குலர். சோ இது இஸ் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து மச் ஆஃப் வாட் யூ சே இஸ் கரெக்ட். மச் ஆஃப் வாட் யூ சேங்கிற இடத்துல இந்த இடத்துல ஃபுல்லா அடிச்சு விட்டுருங்க. ஏன்னா இது ப்ரிபோசல் ஆப்ஜெக்ட். இந்த வாட் யூ சே வந்து ஓகே. சோ மச் வந்து நமக்கு இஸ்ல தான் வரணும். ஏன்னா மச் வந்து ஒவ்வொரு அன்கவுண்டபிள். ஐ வண்டர் இஃப் எய்தர் ஆஃப் த பாய்ஸ் ஆஃப் தி பாய்ஸ் இந்த எய்தர்ங்கிற இடத்துல நீங்க ரெண்டுல ஒண்ணுனா இருந்தா கூட அது வந்து நமக்கு என்ன வரணும்? நமக்கு வாசா தான் வரணும். 63வது கேள்வி நமக்கு 63வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சர் கேஸ்? நமக்கு ஏ ஆன்சர். 63 என்ன ஆன்சர்? 63 நமக்கு ஏ ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்து 64 அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா which of the following sentences use the conjunction to connect the classes correctly. ரெண்டு கிளாஸ் வந்து எந்த கன்ஜெக்ஷன் வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிருக்கு? இதுல இருக்க எல்லாமே கன்ஜெக்ஷனா கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா எது ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. although it was raining but we decided to go for a walk. இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கான்னு கேட்டா கரெக்டா இருக்கு. ஓகேவா? சோ வந்து கரெக்டா இருக்கு. ஆல்தோ இட் வாஸ் என்னதான் ரெயின் வந்தாலும் நாங்க வந்து வாக்கிங் போறதுக்கு டிசைட் பண்றோம். என்னதான் வந்தாலும் ஆனா அப்படிங்கிறாங்க. ஆனா பி பாருங்களேன். she wanted to go for concert yet she had to finish the இருப்பினும் அதாவது பாத்தீங்கன்னா அவ கான்சர்ட்டுக்கு போக திங்க் பண்றா. பட் ஆனா இருப்பினும் அவ வந்து அவளுடைய ஹோம்வொர்க்கை ஃபாஸ்டா முடிக்கணும். சோ she had to அப்படின்னு சொல்லி அது அதனால consequently அப்படின்னு போட்டுருக்கலாம். சோ நமக்கு 64 நமக்கு பி வராது கைஸ். அடுத்து 64 நமக்கு சி என்னன்னா he studied hard for the exam so because இடத்துல இது வந்து நமக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டே தப்பா இருக்க மாதிரி இருக்கு. சோ நமக்கு ஆக்சுவலா இந்த பிளேஸ்மெண்ட் தப்பா இருக்குங்கிறது தப்பா இருக்குங்கிறது நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடையாது. he studied hard for the எக்ஸாம். ஓகேங்களா? ஒய் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது தான் ஏன்னா அவன் ஹை ஸ்கோரை அச்சீவ் பண்றதுக்காக. சோ அந்த இடத்துல சோ பிகாஸ்ங்கிற இது வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒன்று பிகாஸ் கூட வந்திருக்கலாம். சோ வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாட்டி he wanted to achieve high scoreன்னு போட்டு சோவை போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுருக்கலாம். பிரச்சனை இல்லை. சோ neither the manager nor the employees was aware of the changes in the policy. நல்லா பாருங்களேன். இங்க கிளாஸை ஜாயின் பண்ணணும். இங்க எனக்கு இது வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான். இங்க எனக்கு 2 கிளாஸ் கிடையாது. சோ அதனால இது என்ன பண்ணலாம்? அடிச்சு விட்டுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிளாஸை கனெக்ட் பண்ணுது கன்ஜெக்ஷன். இந்த இடத்துல எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான். இந்த இடத்துல நமக்கு கன்ஜெக்ஷன் வந்து நமக்கு காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. பிரச்சனை இல்ல. இருந்தாலும் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. இருந்தாலும் அது வந்து சப்ஜெக்ட்டை மட்டும் தான் ஜாயின் பண்ணுதே தவிர வேர்பை ஜாயின் பண்ண கிடையாது. அதாவது கிளாஸ் ஜாயின் பண்ண கிடையாது. சோ நமக்கு வேற வழி இல்ல. 64 நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து he has just got some new wheel. எல்லாரும் சொல்லுவாங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம வந்து யூனிட் 7ல தான் போடணும் அப்படின்னு. யூனிட் 7ல போட்டா அப்புறம் எதுக்காக வந்து வொகாபுலரி அப்படின்னு ஒரு பார்ட்டை வந்து நமக்கு வந்து யூனிட் 2ல கொடுத்துருக்காங்க. சோ நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அப்ப he has just got some new wheel அப்படிங்கிறாங்க. சினக்டோஜ்னா என்னன்னா ஒரு சின்ன பாட்டை குறிப்பிட்டு ஒட்டுமொத்த பாட்டை சொல்றதுக்கு பேர் சினக்டோஜ். ஒரு வீல குறிப்பிட்டு அவங்க எதை சொல்ல வராங்கன்னா வெஹிக்கிள வாங்க சொல்ல வராங்க. சோ நமக்கு 65 நமக்கு சி ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து 66 இதெல்லாம் பாருங்களேன். ஃபுட்னு போட்டு நம்ம ஃபுட்பால் நினைச்சு ஏவ போட்டுரும் கிடையாது. இதுல வந்து ஒரு ஸ்போர்ட் இருக்கான். அது காம்பவுண்டோட இருக்கான். அது வந்து ஒரு மூவ்மெண்ட் குறிக்குதான். அப்ப நமக்கு ஸ்கேட் போர்டு மட்டும் தான் அது வந்து ஒரு ஸ்போர்ட் மூவ்மெண்ட் குறிக்கும். மத்தபடி பேக் பேக் லைஃப் கார்டு ஃபுட் பிரிண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு காம்பவுண்டோட தான். ஆனா அது மூவ்மெண்ட் குறிக்காது. சோ நமக்கு ஒன்லி பி தான் ஆன்சர். அடுத்து 67 இந்த 67 எடுத்ததுக்கு அப்புறம் இதுவும் நமக்கு ப்ளூரல் தான். சோ நமக்கு இத போட்டீங்கன்னா நமக்கு ஏ ஆன்சர் வரும். ஓகேங்களா? சோ இதுக்கு நமக்கு ஏ வரும். அடுத்து வந்து இதுவும் நமக்கு வந்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அதுல வரும். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வரும் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ட்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து இல்லாட்டி நம்ம இத பிளாங்க்ஸ்ல கூட கொண்டு போய் ஆட் பண்ணிக்கலாம். பிளாங்க்ஸ்லயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இத கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி போகும்போது இதுல இது எல்லாமே வருமா? இது வராதாங்க. இதெல்லாம் வந்து போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த வொகாபுலரி क्वेश्चन வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 69 தி ரெஸ்டாரண்ட்ஸ் ஆஃபர் எ வைட் வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் விக்சுவல்ஸ் அப்படிங்கறத
கரெக்டா இருக்குமா கைஸ்? ஓகேங்களா? ஸோ இதுவுமே கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். இதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்பெல்லிங் ரூல்ஸ்ன்னு குடுத்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து பேங்கிங்க்கு கேட்கிற மாரி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 69க்கு அடுத்து நம்ம 7வது கேள்வி பார்க்க போறோம். சத்யன் knew he had passed the trial some time ago but couldn't remember exactly when they had passed it. எல்லாரும் வந்து 2 இத போடுவாங்க. ஆனா இதுக்கு நமக்கு 2த்துக்குமே பாஸ்ட் தான் வரும். ஓகேங்களா? இதுவும் நமக்கு ஹோமோஃபோன்ஸ்ல தான் வரும். அடுத்து நமக்கு வந்து கேக்டஸோட ப்ளூரல் வந்து நம்ம கேக்டை பார்த்திருப்போம். ஆனா கேக்டைங்கிறது என்னன்னா நமக்கு லாட்டின் ஃபார்ம், சயின்டிஃபிக் ஃபார்ம் நம்ம கேக்டஸ்ன்னு போட்டுக்கலாம். நம்ம சிங்குலர் ப்ளூரலுமே நம்ம எந்த இடத்துல எப்படி போடணுங்கிறது முதல்ல நம்ம புக்ல அப்படியே குடுத்துருக்கோம். ப்ளீஸ் நீங்க அத அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ 71 நமக்கு பி ஆன்சர். அடுத்து 72 இதுவுமே நமக்கு வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூஷன்ல தான் வரும். ஸோ அம்னீசியானா என்ன? நமக்கு மெமரி வந்து லாஸ் ஆகுறது. ஸோ இதெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி நமக்கு பி ஆன்சர் வரும் guys. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஐ பேத் மை பப்பி இந்த டப். ஐ பாத் கிடையாது. பாத்னா நான் குளிக்கிறதா அர்த்தம். ஐ மீன் பாத்னா வேற, பேத்னா வேற. பேத் தான் வெர்ப். ஓகேங்களா? ஸோ வந்து பேத்துங்கிற இடத்துல பாத்னா வந்து நமக்கு நவுன்ல வந்துரும். பேத் தான் நமக்கு வந்து வெர்ப் ஆகும் guys. ஸோ அத வச்சு பார்க்கும்போது ஐ பேத் மை பப்பி இந்த டப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 73 அடுத்து 74வது கொஸ்டின். இதுவுமே நமக்கு ஆர்சி தான் கைஸ். 75ங்கிறது நமக்கு இது வந்து என்னது அரேஞ்ச்மென்ட் ஆஃப் வேர்ட். இது வந்து நமக்கு யூனிட் 3ல இருக்கும். சோ இதையுமே நீங்க ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நமக்கு டி ஆன்சரா வரும். இத நீங்க போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து புரியும். நம்ம இது எல்லாமே நமக்கு இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்கன்னு கேட்டோம்னா, நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஜெனரல் இங்கிலீஷ் நமக்கு இதுக்கான சோர்ஸ் இருக்கு. நம்ம அத பார்த்துக்கலாம். நம்ம என்ன திங்க் பண்ணிருப்போம்னா, இதுவும் வரும். இல்லாட்டி ப்ரோஸோட கதையை கொடுத்து அத கூட அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே கேட்க கிடையாது. ப்ரோஸ் அண்ட் போயம்க்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஓகே கைஸ். அடுத்து வந்து இது வந்து நம்ம புக்ல இருக்கிறது அப்படியே அந்த ஆர்டர்ல இருந்துச்சு. அந்த ஆர்டர்ல இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு புக்ல இருந்து நம்ம அத வந்து எடுத்தோம். ஐ மீன் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம அத எடுத்தோம். அதுல இருக்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு. இன்ஃபாக்ட் இது ஸ்கூல் புக்லயும் அப்படியே தான் குடுத்துருக்காங்க. இத வச்சு நம்ம பார்க்கும்போது 76th கொஸ்டின் நமக்கு பி பி ஆன்சர் கேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கணுமா? சென்டர்ஸோட அட்ரஸ் இருக்கணுமா? செகண்ட் வந்து டேட் இருக்கணுமா? அடுத்து ரிசீவரோட அட்ரஸ் இருக்கணுமா? அடுத்து சப்ஜெக்ட் இருக்கணுமா? அடுத்து சல்யூட்டேஷன் இருக்கணுமா? அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணுமா? அடுத்து காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ் இருக்கணுமா கேஸ். அடுத்து 76 நமக்கு 77 பார்க்க போறோம். இதுவும் நமக்கு ஆர்சி தான். ஆர்சி தான். இது எல்லாமே நமக்கு அசர்டைன்மென்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழ இது வரும் கைஸ். அடுத்து 78 வந்து இது வந்து நமக்கு எதுல வரும்? மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸ்ல வந்துருச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸ்னா என்ன அப்படின்னா, சோ இது என்னன்னா நம்ம பட்ஜெட் அலோகேட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கிறது பேர் அப்ராப்ரியேஷன் சொல்லுவாங்க. சில பேர் பட்ஜெட் போட்டுருப்பாங்க. பட்ஜெட் ஆன்சர் கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து அப்ராப்ரியேஷன். இதெல்லாம் நம்ம எங்க போய் படிப்போம்னே புரியல. ஆனா இது பார்க்க ஈஸியா இருக்கு. தமிழ்ல வந்து அந்த கௌககம் அந்த அந்த ஏதோ அந்த ஓடல் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒன்று பார்க்கும்போது அந்த வேர்டை பார்க்காத மாதிரியே இருக்கு. அதனால நம்ம அதுக்கு ஆன்சர் போட முடியாது. ஆனா இதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்த மாதிரி இருந்தா நம்மளால இதுக்கு ஆன்சர் போட முடியாது. அதுதான் வந்து 2 இதுக்குமானது. அடுத்து 79 நமக்கு ஆர்சி தான் கைஸ். ஆனா இந்த ஆர்சி வந்து நமக்கு எது ஆர்சில நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தெரியுமா? சில இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் அவங்க வந்து மத்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஆர்சில உள்ளது தான் இவங்க மேட்ச் த ஃபாலோயிங் இது பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆர்சி வந்து நமக்கு எதுல வரும்னா, இந்த 79 வந்து நமக்கு இது வந்து நமக்கு ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸ் மாதிரி வந்துருங்க. சோ ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நமக்கு இது ஆர்சி மாதிரி இருக்கு. சோ இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம் guys. ஓகேங்களா? அடுத்து 79 அடுத்து நம்ம பார்க்க போற கேள்வி வந்து 80வது கேள்வி. சோ கம்ப்ளையன்ஸ் இதுவுமே நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸ்ல தான் வரும். கம்ப்ளைன்ஸ்னா என்ன? ஒரு லாக்கோ, ரெகுலேஷனுக்கோ, பாலிசிக்கோ நம்ம ஒத்து போறதுக்கு பேர் கம்ப்ளையன்ஸ். அடுத்து 81வது கேள்விக்கு நமக்கு இப்பதான் இந்த அப்ராப்ரியேஷன் என்னங்கிறது மேல பார்த்துட்டு வந்தோம். அதே கேள்வி தான் எங்க திருப்பி கேட்டு வச்சிருக்காங்க. சோ அவ்வளவுதான். சோ 81க்கு நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து வந்து இ கவர்னன்ஸ் நமக்கு இதுவும் ஆர்சில தான் வரும். அடுத்து 83 நமக்கு இதுவும் ஆர்சில தான் வரும். இதெல்லாம் சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழ வரும். அடுத்து வந்து இது பாருங்களேன். இத வந்து நம்ம இடியம் செட் பிரேசஸ் சொல்லி போட்டுக்கலாம். அது இல்லாம நமக்கு இது வந்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லி போட்டுக்கலாம். அதாவது என்னன்னா the ways and measures are insufficient to implement new education policy in rural area. ரூரல் ஏரியால நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம கிட்ட சரியான அந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் இல்ல. சோ வேஸ் அண்ட் மீன்ஸ்லாம் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் அதை எந்த சோர்ஸ் மூலமா கொண்டு வரோம் அப்படிங்கிறது நமக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படி வரும். சோ 84 நமக்கு சி ஆன்சர். இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும். ஆனா கஷ்டம் தான். சுத்தமா கஷ்டம் தான் இதெல்லாமே. அடுத்து 85 இதுவும் நமக்கு ஆர்சி தான் கைஸ். இந்த ஆர்சி பாருங்க சூப்பரா இருக்கும். பாருங்களேன். The bustling market place was symphony of sounds and smell. Vendors called out their wares and mix of spices filled into the air and the chatter of customer created a lively hum. Colorful textile hung from stalls and fresh produce was piled high. அத என்ன சொல்றாங்கன்னா இந்த வெண்டர்ஸ் வந்து அவங்களுடைய வேர்ஸை வந்து விக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து காமர்ஸ் அண்ட் ட்ரேட இண்டிகேட் பண்ணுது. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு இது ஈஸியா தான் இருக்கும். இந்த ஆர்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்சில ரொம்ப ஈஸியா தான் கேஸ் இருந்துச்சு. ஓகேவா? சோ நமக்கு இதுக்கு பி ஆன்சர் வரும். அடுத்து 86வது கேள்வி. இதுவும் நமக்கு ஆர்சி தான் கைஸ். என்ன நமக்கு இதுவும் ஆர்சி தான். அடுத்து வந்து இவன் ஸ்ட்ராங் கொஸ்டின் எது வீக் கொஸ்டின் எது கேட்டிருக்கான். ஆனா இது எப்படி கேட்டிருக்கானா இதெல்லாம் வந்து நமக்கு வீக் கொஸ்டின் கேட்டகரியில வராது அப்படின்னு கேட்டிருக்கான். ஆர் யூ ஷூர் யூ ஆர் ஓகேங்கிறது நமக்கு வீக் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் வீக்னஸ்ங்க ஸ்ட்ராங் கொஸ்டின். எவர் ஹேட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது நமக்கு வீக் கொஸ்டின். அடுத்து டஸ் ஹி ஹேவ் குவாலிஃபைங் டிகிரி ஃபார் திஸ் ஜாப்ங்கிறது நமக்கு வீக் கொஸ்டின். 5வது கேள்வி நமக்கு ஸ்ட்ராங் கொஸ்டின். ஹவ் வில் யூ ரீபே யுவர் லோன்னா நான் இப்படி போய் அப்படி கட்டுவேன், நான் அப்படி போய் இப்படி கட்டுவேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம சொல்ற ஆன்சர் வந்து அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அது ஸ்ட்ராங் கொஸ்டின்ல தான் வரும். சோ அப்ப 2 5 நமக்கு என்ன வராதுன்னு பார்த்தா நமக்கு அது வீக் கொஸ்டின்ல இது வராது கேஸ். ஓகேவா?
அடுத்து 88 நமக்கு இதுவும் ஆர்சி தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஆர்சி. ஆனா இது இல்ல. இது ஆர்சி கிடையாது. இது மேக்கிங் கொரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஓசனை பத்தி சொல்லிட்டு இந்த கண்டெஸ்ட் வந்து நான் இதை வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பி மட்டும் தான் கொடுத்துருக்க கண்டெஸ்ட்டுக்கு டிபெண்டா இருக்கும். மற்ற எதுவுமே நமக்கு கொடுத்துருக்க கண்டெஸ்ட்ல இல்ல நம்ம இல்லாம இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா அடிச்சு விட்டுறலாம். ஆனா மேக்கிங் கொரிஸ் வந்து இந்த மாதிரி கேட்டா ஈஸியா இருக்கும். பட் ஆனா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஸ்டினா மாத்துறதுங்கிற இடத்துல சில இடத்துல மிஸ்டேக் வர வாய்ப்பு உண்டு கைஸ். ஓகேவா? அடுத்து 89 இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு வந்து அசர்டைன்மென்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதுல வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. இந்த இடத்துல 4 விஷயத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயம் வந்து இல்ல. அது என்னன்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ நமக்கு 89 நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 90ல இருந்து 92 வரை நமக்கு என்னது? நமக்கு வந்து ஆர்சி. இந்த ஆர்சி வந்து தமிழ் ஆர்சி மாதிரி கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த 3 கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அடுத்து டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் நான் நாளை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். இது வந்து நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வரும். ஸோ நமக்கு 93வது கேள்வி நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். ஓகேவா? ஏன்னா அது மட்டும் நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வரும். இது நமக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் வராது. will have been playing ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது நமக்கு வராது. would have been playing நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ நமக்கு 93 நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து இப்ப இது வந்து நமக்கு கண்டெஸ்டே வர. ஏன்னா நமக்கு எதுலயுமே நமக்கு சொல்ல முடியல. அதாவது இவன் இவன் என்ன என்ன கொடுத்திருக்கான்னா, நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்றோம் தெரியுமா? டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹவ் மச் வில் பி an accuracy level of real time language translation within 5 seconds of receiving the input. இன்புட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கல கைஸ். ஸோ அதனால வந்து நமக்கு இது கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 95 இதுவுமே நமக்கு வந்து சூட்டபிள் வேர்ட்ஸ் சொல்றாங்க. இதை வந்து ஆக்சுவலா நம்ம எந்த கணக்குல சேர்த்தலாம்னா கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ல சேர்த்தலாம். அதே மாதிரி இது வந்து யூனிட் 2ல இல்லாட்டி யூனிட் 3ல வந்து நான் இதை பிளாங்க்லயும் போடலாம். ஆனா எனக்கு எப்படி போட்டாலும் எனக்கு இந்த ஆன்சர்லாம் வந்து நான் ஈஸியா போற மாதிரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் வச்சு போற மாதிரி தான் இருக்கு. 95 நமக்கு டி ஆன்சர் இருக்கு. அடுத்து 96 என்னன்னா நமக்கு அடுத்து இந்த சி டெட்டல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சி டெட்டல்ஸ் என்னன்னா சி டெட்டல்ஸ் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையை வந்து ஓசன்ல கழிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி டர்ட்டில்ஸ் வந்து அதோட என்டையர் வாழ்க்கையுமே ஓசன்ல தான் கழிக்கும். இருந்தாலும் அது முட்டை போறதுக்கு மட்டும் கரைக்கு வரும் அப்படிங்கிறது கரெக்ட் கை. ஸோ 1 3 கரெக்ட் தான். ஆனா அடுத்தது சொல்றாங்கன்னா 7 பீசஸ் மொத்தமா இருக்கு. அந்த 7 ஸ்பீச்சஸ்ல நம்ம இந்தியாவில் 5 ஸ்பீச்சஸ் இருக்கும். ஆனா எங்க 6 ஸ்பீச்சஸ் சொல்லி கொடுத்துருக்கான். அது தப்பு. ஸோ 97 வந்து நமக்கு வந்து சச்சின் ஆப்பட் இது ஈஸி தான். நம்ம ஸ்டோரி படிச்சதாலே போட்டுக்கலாம். ஸோ 2143 ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து நமக்கு டெக் ப்ளூமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில இருக்கும். அது அந்த புக் பேக்ல வந்து அந்த பின்னாடி சைடு இருக்கும். அந்த கிளாஸ் அடிக்கு மேல இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இதை போட்டுடலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதுல 2 பேரும் தப்பா கொடுத்துருக்கான். ஸோ அப்ப நம்ம கரெக்டான பேரை மட்டும் எடுத்து இருந்தா போதும். ஸோ 98 நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 99 இது நமக்கு என்ன ஃபிகர் ஸ்பீச் வரும் அப்படின்னா நமக்கு இதுல அலிட்ரேஷன் வரதுங்கிறத தாண்டி நமக்கு இங்க அசோனன்ட் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. டே 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 இல்ல இடத்துல நமக்கு வந்து அசோனன்ட் சவுண்ட் வருது. டவுன் இந்தி ஹில்லு ஐ இன்னு ஹில்லு அடுத்து இந்த இடத்துல நமக்கு அசோனன்ஸ் வரும். இல்ல இடத்துல நமக்கு இதுல அசோனன்ஸுக்கான ஃபுல் சோர்ஸ் இருக்கு. அலிட்ரேஷனும் போட்டுருவானுங்க. ஆனா எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் பார்த்தா நமக்கு இந்த அசோனன்ஸ் தான் ஓகேவா? அடுத்து 100வது கேள்வி இதுல நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்கான். இப்ப இது வந்து நமக்கு எதுல வரும்? லீசர் அப்படின்னு ஒரு போயத்துல இருந்து வரும் கைஸ். நம்ம இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ டைம். அவன் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்கானே அந்த இடத்துல அவன் அனபோராவை தான் கேட்க பார்ப்பான். ஆனா இதுக்கு அனபோரா மட்டும்தான் பெர்சோனிபிகேஷன் கிடையாது. ஸ்குரில்ஸ் ஹைடு தேர் நெட்ஸ் இன் தி கேஸ்ங்கிற இடத்துல இதுலயுமே நமக்கு பெர்சோனிபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல கீ எப்படி வேணா கொடுக்கலாம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நோ டைம் 3 டைம் கொடுக்கும்போது அவன் ஏதோ சொல்ல வரான். கண்டிப்பா இது அனபோராவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பூராவே வவ்வல்ஸா வர்றப்ப நமக்கு இவன் அசோனன்ஸ் தான் கேட்க வரான் அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி தான் நீங்க முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரே முன்னாடி இருந்து பார்த்தோம்னா முன்ன சொன்ன மாதிரியே யூனிட் 1ல இருந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கணும். அவன் 25 கொஸ்டின் கேட்டுட்டான். யூனிட் 2ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கணும். 27 கொஸ்டின் கேட்டுட்டான். நான் வொக்காபுலரி நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லாம நான் யூனிட் 2ல போட்டனால எனக்கு 27 கொஸ்டின்ஸ் வருது. எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயம்ல இல்லாத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்தையும் நான் இதுல ஆட் பண்ணிட்டேன். யூனிட் 3ல 10 கொஸ்டின் கேட்கணும். 8 கொஸ்டின் கேட்டுட்டான். யூனிட் 4ல 10 கொஸ்டின் கேட்கணும். 9 கொஸ்டின் கேட்டுட்டான். யூனிட் 5ல 20 கொஸ்டின் கேட்கணும். 17 கொஸ்டின் கேட்டுட்டான். யூனிட் 6ல 5 கொஸ்டின் கேட்கட்டும். அவன் 5 கொஸ்டின் கேட்டுட்டான். யூனிட் 7ல 15 கொஸ்டின் கேட்கணும். அவன் 9 கொஸ்டின் கேட்டுட்டான். மேபி சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் அப்படி இப்படி பார்க்கும்போது நமக்கு புக்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வொக்காபுலரியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்கா எப்பயுமே கிராமருக்கு வொக்காபுலரிக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் எப்பயுமே ஃபுல்லா கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே நம்ம யூனிட் 3ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் யூனிட் 6 வரைக்கும் எப்படி வரும் பயந்துட்டே இருந்தோம். பட் ஆனா அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா நமக்கு ப்ரோஸ்ல குறைச்சது மட்டும் நமக்கு அது ஒரு மார்க் ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம புக்கு பார்த்துட்டீங்கன்னா தெரியும். புக்கை பாருங்க. ஸோ புக்கு வந்து நமக்கு வந்து 650 + 100 கைஸ். ஸோ அதை பாருங்க 650 + 100. ஸோ வந்து இது நீங்க ஒரே நிமிஷம் 650 + 100 வரும். நீங்க கொரியர் போட்டா மேக்ஸிமம் அடுத்த நாளே போயிடும். சேலத்துல இருந்து கன்னியாகுமரிக்குலாம் அடுத்த நாளே போயிருது. ஸோ புக்கு சூப்பரா இருக்கும். நான் சொன்ன அந்த கன்ஜெக்டிவ் அட்வர்ப் டாபிக்லாம் வந்து நான் நோட்ஸ் எடுக்கும்போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் படிச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு ஸோ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டா தான் நீங்க கிராமர் வொக்காபுலரி பார்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே அட்வான்ஸ்டா தான் இருக்கும். நீங்க நம்பி வாங்கலாம். அண்ட் இவங்க கோர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க என்னன்னாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே.